மாணவர்களே, இப்போ நம்ம கிளாஸ் 12 12ஆம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் சாப்டர் நம்பர் 11 ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் நிகழ்தகவு பரவல்கள் இந்த சாப்டரில் நம்ம என்னென்ன 5 மார்க் கொஷினை எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் நம்ம 12 கொஷின்ஸ் எதிர்பார்க்குறோம். ஃபஸ்ட்டு 4 கொஷின் வந்து எக்ஸிஸ் டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள் தனித்த சமவாய்ப்பு மாதிரினா 4 கொஷின் எதிர்பார்க்குறோம். அதில் நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறேன்னா எக்ஸாம்பிள் 11.8, செகண்ட் ஒன்று என்ன சொல்கிறேன்னா எக்ஸாம்பிள் 11.10, தேர்ட் ஒன்று எக்ஸைஸ் 11.2ல் செகண்ட் ப்ராப்ளம், ஃபோர்த் கொஸ்டின் எக்ஸைஸ் 11.2ல் ப்ராப்ளம் நம்பர் 6 நம்ம எதிர்பார்க்குறோம். அடுத்தது எக்ஸிஸ் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் தொடர் சமவாய்ப்பு மாதிரி அந்த எக்ஸைஸில் மொத்தம் 8 கணக்கு நம்ம எதிர்பார்க்குறோம். 4 ப்ராப்ளம் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம், 4 ப்ராப்ளம் எக்ஸைஸ் ப்ராப்ளம் பார்க்குறோம். இது எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம் நீ ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன்லேருந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், அதாவது அடர்த்தி சார்புலேருந்து பரவல் சார்பு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். சரி, நம்ம எக்ஸாம்பிள் 11.11 எதிர்பார்க்குறோம். அதே சேம் டைம் எக்ஸாம்பிள் 11.12 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். அதுக்கடுத்தது எக்ஸாம்பிள் 11.14, எக்ஸாம்பிள் 11.15 இந்த 4 கணக்கும் எக்ஸாம்பிள் கணக்கில் எதிர்பார்க்குறோம். அதே சேம் டைம் எக்ஸைஸ் 11.3ல் நம்ம 4 கொஷின் எதிர்பார்க்குறோம். ப்ராப்ளம் நம்பர் 2 எதிர்பார்க்குறோம், 3 எதிர்பார்க்குறோம், 4 எதிர்பார்க்குறோம், 5 எதிர்பார்க்குறோம். எல்லாத்துலேயுமே நீங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கண்டுபிடிப்பீங்க. பரவல் சார்பு கொஞ்சம் ஈஸியானது தான். நான் இந்த 12 ப்ராப்ளத்தையும் 1 by 1 டிஸ்கஸ் பண்ண போகிறேன். நீங்கள் ஃபுல்லாக அந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோ பார்த்து நீங்கள் ஒரு டைம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உனக்கு ஒரு 5 மார்க் கிடைக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. இதை நீ பார்த்துட்டு உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணி அவங்களையும் படிக்க சொல்லுங்கள். ஓகே, நன்றி. அண்ணங்களே, இப்போ எக்ஸாம்பிள் 11.8 பார்க்க போகிறோம். அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, a 6-sided die is marked 1 on 1 face, 2 on 2 of its faces and 3 on remaining 3 faces. The die is rolled twice. If X denote the total score in 2 throws, என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் தி ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கேட்குறாங்க. ஃபைண்ட் தி குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். தேர்ட் ஒன் ஃபைண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் 3 less than or equal to x less than 6. ஃபோர்த் ஒன் ஃபைண்ட் p of x greater than or equal to 4. அதாவது ஒரு 6 பக்க பகடையின் ஒரு பக்கத்தில் 1 என குறிக்கப்படுகிறது. அதன் 2 பக்கங்களில் 2 எனவும் மீதமுள்ள 3 பக்கங்களில் 3 எனவும் குறிக்கப்படுகிறது. இருமுறை பகடை உருட்டப்படுகிறது. இருமுறை எறிதலினுடைய மொத்த தொகையை x குறிக்கிறது என்றால் எனில் நிகழ்தகவு நிலைச்சார்பு காண்க. குவிவு பரவல் சார்பை காண்க. 2வது கொஸ்டின். தேர்ட் ஒன் ப்ராபபிலிட்டி ஆஃப் 3 less than or equal to x less than 6 காண்க. ஃபோர்த் ஒன் ப்ராபபிலிட்டி ஆஃப் x greater than or equal to 4 காண்க. அவ்வளோதான். சரி, அவன் என்ன சொல்லிக்கிறான்? ஒரு பகடையில் நம்ம யூஸ்வலாக என்ன குறிப்போம்? 6 பக்கத்துக்கு 6 நம்பர் குறிப்போம். 1 2 3 4 5 6. அது வந்து ஃபேர் டை. ஆனால் இங்கே அப்படி குறிக்கல. ஒரு பக்கத்தில் 1 குறிக்கிறாங்க, 2 பக்கத்தில் என்ன நிற்கிறாங்க? 2 குறிக்கிறாங்க, 3 பக்கத்தில் என்ன குறிச்சிக்கிறாங்க? 3 3 3 குறிச்சிக்கிறாங்க. அந்த டையை 2 டைம் ரோல் பண்ணுறாங்க. ஒரு பக்கத்தில் அப்படி குறிச்சிட்டு அது 2 டைம் ரோல் பண்ணுறாங்க. அவ்வளோதான். அவன் எக்ஸுங்கிறது என்ன? சம் ஆஃப் 2 ஃபேஸ் நம்பர்ஸ். அது கிடைக்கக்கூடிய எண்களினுடைய கூடுதல், அதுதான் எக்ஸுங்கிறாங்க.
அதை பேஸ் பண்ணி கணக்கு போட்டுக்கிறாங்க. இங்கே பாருங்க, let x be a discrete random variable, x denotes sum of faces on 2 dice. அதாவது x என்பது 2 பகடைகளை உருட்டும் போது கிடைக்கும் புள்ளி முகங்களுடைய கூடுதல். நான் டை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். டையினுடைய ஒரு பக்கத்தில் 1 மார்க் பண்ணிக்கிறாங்க, 2 பக்கத்தில் 2 மார்க் பண்ணிக்கிறாங்க, 3 பக்கத்தில் 3 மார்க் பண்ணிக்கிறாங்க. ஒரு டையை ஒரு டைம் ரோல் பண்ண இது, 2வது டைம் ரோல் பண்ண இது. இப்போ இதுக்கான பாசிபிலிட்டி என்ன? அவன் என்ன கேட்குறான்? ப்ளஸ் தான் நமக்கு கேட்குறாங்க, சம் ஆஃப் 2 ஃபேஸஸ். இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு டையில் 1க்கும் போது செகண்ட் டையில் 1 2 2 3 3 3 இருக்கலாம். அப்போ என்ன ஆயிரும்? 2 ஆகும். இது ஆட் பண்ணால் இங்கே 3 3, இதை ஆட் பண்ணால் 4 4 4 சம். சரி, ஃபஸ்ட் டையில் 2ஆக இருக்கும்போது செகண்ட் டையில் 1லேருந்து 1 2 2 3 3 3 இருக்கலாம். ஆட் பண்ண 1 + 2 3, 2 + 2 4, 2 + 3 5. இது பூரா 5. இந்த லைனுக்கு அதே தான். ஃபஸ்ட் டேயில் 3 இருக்கும்போது செகண்ட் டேயில் 1 2 2 3 3 3 இருக்கலாம். இங்கே 3 இருக்கும்போது 1 இருந்ததுன்னா சம் எவ்வளவு? 4. 2 இருந்ததுன்னா சம் எவ்வளவு? 5. 3 இருந்ததுன்னா 6 6 6 மீதி எந்த லைன் ஃபுல்லாக அப்படியே தான் வரப்போம். இதுதான் சம்முக்கான பாசிபிலிட்டிஸ். சரி, அப்போ எக்ஸ் என்பது சம் ஆஃப் 2 ஃபேஸ் நம்பர்ஸ்னால் இங்கே என்ன இருக்கலாம்? சம் 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், 5 இருக்கலாம், என்ன இருக்கலாம்? 6 இருக்கலாம். உள்ள என்னென்ன வருதோ அதுதான் எக்ஸ். சரி, மொத்தம் இங்கே எத்தனை சான்ஸ் இருக்குது? உள்ள 36 சான்ஸ் இருக்குது. இதுதான் நமக்கு மொத்த சான்சஸ். என்ன இந்த இது 6 × 6 36. அப்போ இந்த ப்ராப்ளத்தில் n ஆஃப் s மொத்த வாய்ப்புகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு? 36. இப்போ நம்ம சம்மு 2 கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன, 3 கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன, 4 5 6க்கு பார்க்கணும். இங்கே பாருங்க, p of x is equal to 2, n of x is equal to 2 divided by n of s. மொத்த வாய்ப்பு 36. 36ல் சம்மு 2 கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இங்கே எத்தனை இருக்குது? ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்குது. அப்போ 1/36. அவ்வளோதான். அடுத்து ப்ராபபிலிட்டி ஆஃப் x is equal to 3. சம்மு 3 கிடைக்கிறதுக்கான சான்ஸ் என்ன? 36 சான்ஸில் சம்மு 3 கிடைக்கிறதுக்கான சான்ஸு பாருங்கள். க்ரீன் கலரில் எத்தனை போட்டுருக்குறேன்? 4 போட்டுக்கிறேன். அப்போ அதனுடைய ப்ராபபிலிட்டி என்ன? 4/36. இதே ப்ராபபிலிட்டி ஆஃப் x is equal to 4. x வந்து 4 கிடைக்கிறதுக்கான சான்ஸ். மொத்தம் 36 சான்ஸு, அதில் 4க்கான சான்ஸ் இங்கே பாருங்கள். இங்கே 3 சான்ஸ், இங்கே 3 சான்ஸ், இங்கே ஒரு 4 சான்ஸ். அப்போ மொத்தம் எத்தனை சான்ஸு? 10 சான்ஸ். இதே ப்ராபபிலிட்டி ஆஃப் x is equal to 5. சம்மு 5 கிடைக்கிறதுக்கான சான்ஸ் என்ன? மொத்த வாய்ப்பு 36. 5 வரக்கான சான்ஸ் பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 6 இருக்கும், இங்கே ஒரு 6 இருக்கும். 6 + 6 எவ்வளவு? 12 சான்ஸ். சரி, அடுத்தது ப்ராபபிலிட்டி ஆஃப் x is equal to 6. 6 வரக்கான சான்ஸ் என்ன? 6 வரக்கான சான்ஸ் இங்கே இருக்குது, 9 சான்ஸ் இருக்குது. அப்போ அதனுடைய ப்ராபபிலிட்டி என்ன? 9/36. இது ப்ராபபிலிட்டியெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதே டேபிள் போடணும். அப்போ தி ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் நிகழ்தகவு நிறைச்சார்பு அட்டவணை என்ன? எக்ஸுடைய வேல்யூ 2 3 4 5 6. அதனுடைய ப்ராபபிலிட்டி f(x) சொல்லலாம், ஆர் p(x) சொல்லலாம். இதுக்கான சான்ஸ் என்ன? 1/36, 4/36, 10/36, 12/36. இங்கே என்ன ஆயிரும்? 9/36. இங்கே எல்லா ப்ராபபிலிட்டியும் என்ன இருக்குது? 0 பெருசாக இருக்குது. இது எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன ஆகும்? 9 21 31 35 36/36 1. அப்போ இங்கே என்ன? ஃபார் ஆல் p of x greater than or equal to 0, sigma p of x is equal to 1. Therefore p is a probability mass function. p என்பது நிகழ்தகவு நிறைச்சார்பு. ஓகே, அடுத்தது குமுலேட்டிவ் கேட்குறாங்க. குமுலேட்டிவ்னா அது வரைக்கும் எவ்வளோன்னு கூட்டி கூட்டி டைரக்ட் எழுதலாமல் இல்லை? இங்கே பாரு, எக்ஸுடைய வேல்யூ 2 3 4 5 6. கேபிட்டல் f(x) is equal to ஃபார்முலா என்ன? p of x less than or equal to x. இங்கே பாரு, இங்கே 2 வரைக்கும் மொத்தம் எத்தனை ப்ராபபிலிட்டி இருக்குது? கீழே 1/36. 3 வரைக்கும் எத்தனை ப்ராபபிலிட்டி இருக்குது? அப் டு 3. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி எவ்வளவு? 5/36.
அடுத்தது அப் டு 4 வரைக்கும் மொத்தம் எத்தனை ப்ராபபிலிட்டி இருக்குது? இந்த 3 ஆட் பண்ணணும். 15/36. 5 வரைக்கும் அப் டு 5 வரைக்கும் எத்தனை? 15 கூட 12 ஆட் பண்ணினா 27/36. 6ன்னு சொன்னால் அப் டு 6 வரைக்கும் மொத்தம் எத்தனை ப்ராபபிலிட்டி இருக்குது? 36/36. 36/36 எவ்வளவு? 1. அப்போ கேபிட்டல் FFX எப்பவுமே எது எழுத முடியும்? 1 எழுத முடியும். அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரி, அதில் தேர்ட் சப்டிவிஷன் என்ன சொல்லிக்கிறாங்க? ப்ராபபிலிட்டி ஆஃப் 3 less than or equal to x less than 6. இங்கே ஈக்குவல் டு சைனுக்கு வேல்யூ இருக்குது. அப்போ இங்கே 3 இருக்குது, ஆனால் என்ன கிடையாது? 6 இல்லை. அப்போ P of x is equal to 3 plus P of x is equal to 4 plus P of x is equal to 5. இதை கண்டுபிடிக்கணும். எங்கேயாவது அவசரப்பட்டு இது பண்ணிடக்கூடாது. நீ இங்கே பண்ணணும், அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போ இது என்ன ஆயிரும்? 4/36 சொல்லுங்கள். 4/36 plus 10/36 plus 12/36 பாருங்க 14 26. அப்போ அதுக்கான ப்ராபபிலிட்டி 26 எவ்வளவு? 36. அடுத்து நீங்கள் கேட்டுக்கிறேங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் than or equal to 4. 4 விட அதிகத்துக்கான ப்ராபபிலிட்டி இங்கே பாருங்க. 4 இங்கே இருக்குது. 4 விட அதிகம். அப்போ என்ன? P of x is equal to 4 plus P of x is equal to 5 plus P of x is equal to 6. அவ்வளோதான். இப்போ இதுக்கான ப்ராபபிலிட்டி ஆல்ரெடி நமக்கு தெரியும், 10/36. இதுக்கான ப்ராபபிலிட்டி 12/36 ப்ளஸ் 9/36 ஆட் பண்ண 21 31. அப்போ அதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? 31 எவ்வளவு? 36. இதோட ஆன்சர். ஓகே, மாணவர்களே, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 11.10 பார்க்குறோம். அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க? A random variable x has the following probability mass function. ஒரு தனிநிலை சார்பு எக்ஸினுடைய நிகழ்தகவு நிறைச்சார்பானது ஒரு டேபிள் கொடுத்துக்கிறாங்க. எக்ஸினுடைய வேல்யூ 1 2 3 4 5 6. அங்கே ப்ராபபிலிட்டி f of x ஆர் p of x கொடுத்துக்கிறாங்க. k 2k 6k 5k 6k 10k. அவங்க என்னென்ன கேள்வி கேட்டுக்கிறாங்க? ஃபைண்ட் probability of 2 less than x less than 6. Second one, probability of 2 less than or equal to x less than 5. Third one, p of x less than 4. Fourth one, p of 3 less than x. சரி, நீ என்ன ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும்னாலோ முதல்ல k வேல்யூ வேணும். அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அப்போ தான் கணக்கு போட முடியும். சரி, அவனே சொல்கிறான், a random variable x has following probability mass function சொல்லிட்டான். நிகழ்தகவு நிறைச்சார்பை கொண்டுள்ளதுங்கிறான். அதுக்கான டேபிள் தான். அப்போ இந்த f of xங்கிறது probability mass function ஆர் p of xன்னு கூட வச்சுக்கலாம். p of xங்கிறது probability mass function இருந்ததுன்னா கண்டிஷன் என்ன? அந்த f of x is probability mass function. f of x என்பது நிகழ்தகவு நிறைச்சார்பாக இருந்தால் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் for all values of f of x greater than or equal to 0. ஏன்னா for all f of x greater than or equal to 0, எல்லா ப்ராபபிலிட்டியுமே 0 விட அதிகமாக தான் இருக்கணும். அது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும்னு ஒன்றாகும். சிக்மா f of x 1 ஆர் சிக்மா p of x is equal to 1. மொத்த ப்ராபபிலிட்டி 1. இதை பூரா கூட்டுங்க. அப்போ என்ன ஆகும்? k plus 2k plus 6k plus 5k plus 6k plus 10k. இதனுடைய வேல்யூ 1. எல்லாமே k தான். 10 16 21 27 29 30. அப்போ இந்த கணக்கில் 30k is equal to 1. 30k is equal to 1னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக k is equal to எவ்வளவு? 1/30. அவ்வளோதான். k is equal to 1/30. சரி, அடுத்தது இவங்க என்ன கேட்டுக்கிறாங்க? ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா,
ஃபர்ஸ்ட் ஒன் இதை கொடுத்துக்கிறாங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் 2 less than x less than 6. 2 விட அதிகம் 6 விட குறையும். பட் 2 விட அதிகம் 6 விட குறையும். இந்த மூணுடைய ப்ராபபிலிட்டி அதுதான் அந்த ஆன்சர். அப்போ p of x is equal to 3 plus p of x is equal to 4 plus p of x is equal to 5. அப்போ இங்கே என்ன ஆகும் சொல்லுங்கள்? 6k plus 5k plus 6k. 12 plus 5 எவ்வளவு? 17k. கேனுடைய வேல்யூ என்ன? 1/30. அப்போ இதனுடைய ஆன்சர் 17/30. அவ்வளோதான். அடுத்த கேள்வி என்ன சொல்கிறாங்க? ப்ராபபிலிட்டி ஆஃப் செகண்ட் ஒன், ப்ராபபிலிட்டி ஆஃப் 2 less than or equal to x less than 5. இங்கே பாருங்க, இங்கே 2 இருக்குது, ஆனால் 5 என்ன இல்லை. ரெண்டும் 2 விட அதிகம், 5 விட குறைவு. அப்போ இது என்னாக்கும்? p of x is equal to 2 plus p of x is equal to 3 plus p of x is equal to 4 மட்டும்தான், 5 கிடையாது. 2க்கு எவ்வளவு? 2k plus 6k plus 5k. 8 plus 5 எத்தனை? 13k. k வந்து 1/30. அப்போது 13 எவ்வளவு? 30. தேர்ட் ஒன் என்ன சொல்லிட்டாங்க? அதுலேயே தேர்ட் ஒன் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4 சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? தேர்ட் ஒன்று ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4, 4ம் 4ஐ விட குறைவு. அப்போ 1னுடைய ப்ராபபிலிட்டி, 2னுடைய ப்ராபபிலிட்டி, 3னுடைய ப்ராபபிலிட்டி, 4னுடைய ப்ராபபிலிட்டி. அதாவது p of x is equal to 1 plus p of x is equal to 2 plus p of x is equal to 3 plus p of x is equal to 4. அப்போ இங்கே என்னன்னு சொல்லுங்கள்? 1க்கு வந்து k plus 2k plus 6k plus 5k, 11, 13, 14, 14k. k is equal to 1/30. அப்போ இது என்ன ஆயிரும்? 14 எவ்வளவு? 30. அடுத்து 4வது கேள்வி என்ன கொடுத்துக்கிறாங்க? ஃபோர்த் கொஸ்டின். இதுலேயே ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ், ப்ராபபிலிட்டி ஆஃப் 3 less than xன்னு கொடுத்துருப்பாங்க. 3 less than x அப்படின்னு படிக்கிறத விட இது மாற்றி படிங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தேன் 3ன்னு படிங்க. 2 ஒன்று தானே. எக்ஸுடைய வேல்யூ 3 விட பெருசு அப்படின்னு சொன்னால் என்னவா இருக்கலாம்? p of x is equal to 4 இருக்கலாம், p of x is equal to 5 இருக்கலாம், p of x is equal to 6 இருக்கலாம். அதுதான் 3 விட அதிகம். x equal to 4 எவ்வளவு? 5k. இது 6k, இது 10k. 11 plus 10 என்ன? 21k. ஆனால் k எவ்வளவு? 1/30. அப்போ ஆன்சர் 21/30. இதான் ஆன்சர். ஓகே. இப்போ எக்ஸைஸ் 11.2ல் நம்ம ப்ராப்ளம் நம்பர் 2 பார்க்குறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க? A 6-sided die is marked 1 on one face, 3 on 2 of its faces, and 5 on remaining 3 faces. The die is thrown twice. If x denote the total score in 2 throws, find. 4 கொஸ்டின் கொடுத்துக்கிறாங்க. First one, the probability mass function. Second one, the cumulative distribution function. Third one, probability of 4 less than or equal to x less than 10. Fourth one, p of x greater than or equal to 6. அதாவது அறுபக்க படையினுடைய ஒரு பக்கத்தில் 1 எனவும் 2 பக்கங்களில் 3 எனவும் மற்றவை ஏனைய 3 பக்கங்களில் 5 எனவும் குறிக்கப்பட்டுள்ளது. பகடை இருமுறை வீசப்படுகிறது. இருமுறை வீசப்பட்டதனுடைய மொத்த எண்ணிக்கை எக்ஸை குறித்தால், சமவாய்ப்பு மாறி எக்ஸை குறித்தால், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து நிகழ்தகவு நிறை சார்புகான், ரெண்டாவது குவிவு பரவல் சார்புகான், மூணாவது பி ஆஃப்
4 less than or equal to x less than 10 கான். நாலாவது p of x greater than or equal to 6. 6 6ஐ விட பெரிய n கான். நான் நேர கணக்கே வர்றேன். Let x be a discrete random variable. X denotes sum of phase numbers on dice. x என்பது இரண்டு பகடைகளை உருட்டும் போது கிடைக்கும் புள்ளிமுகங்களுடைய கூட்டுத்தொகை. அதை குறிக்கின்ற தனித்த சமவாய்ப்பு மாதிரி. சரி, இப்போ இது சாதாரண டை கிடையாது, இது ஒரு ஸ்பெஷல் டை. என்னென்ன நம்பர் கொடுத்துக்கிறாங்க? 6 பக்கத்தில் ஒரு பக்கத்தில் 1ன்னு எழுதிக்கிறாங்க. அதில் 2 ஃபேஸில் 3 3ன்னு போட்டிருப்பாங்க. அதனுடைய 3 ஃபேஸில் என்ன போட்டிருப்பாங்க? 5 5 5ன்னு போட்டிருப்பாங்க. அவ்வளோதான். இப்படி 2 டை ரோல் பண்ணுறாங்க. அந்த டேபிள் பாருங்கள். 1 3 3 5 5 5 ஃபர்ஸ்ட் டை. செகண்ட் டை 1 3 3 5 5 5. இது உருட்டும் போது கூடுதல் என்னாகும்? ஃபர்ஸ்ட் டேயில் 1 இருக்கும்போது செகண்ட் டேயில் 1 3 3 5 5 5. இதை கூட்டினீங்கன்னா 2 4 4 6 6 6. இப்போ ஃபர்ஸ்ட் டேயில் 3 இருக்கும்போது ரெண்டு சான்ஸ் இருக்குது. 3 இருக்கும்போது செகண்ட் டேயில் 1 3 3 5 5 5. இதை ஆட் பண்ண 4 6 6 8 8 8. இந்த லைன் அதே தான். சரி, ஃபர்ஸ்ட் டேயில் 5 இருக்குது, சான்ஸ் 3 இருக்குது. இதுக்கு மட்டும் பாருங்கள். செகண்ட் டேயில் 1 3 3 5 5 5. இது ஆட் பண்ண என்னாகும்? 6 8 8 10 10 10. இந்த லைனுக்கு அதே தான் வரும். இப்போ இங்கே உங்களுக்கு என்ன கிடச்சிங்க பாருங்கள். சம்மு வந்து 2 கிடச்சிருக்குது, 4 கிடச்சிருக்குது, 6 கிடச்சிருக்குது, 8 கிடச்சிருக்குது, 10 கிடச்சிருக்குது. த ரேண்டம் வேரியபிள். அப்போ x is equal to இந்த கணக்கில் 2ஆக இருக்கலாம், 4ஆக இருக்கலாம், 6ஆக இருக்கலாம், 8ஆக இருக்கலாம், 10ஆக இருக்கலாம். மொத்த சான்ஸ் எவ்வளோ இந்த கணக்கில்? 36 சான்ஸ், 36 சான்ஸ் இருக்குது. சரி, இப்போ ஒன்றுக்கு ப்ராபபிலிட்டி வரும். ப்ராபபிலிட்டி ஆஃப் x is equal to 2. மொத்த சான்ஸ் 36ல் 2 வரக்கான சான்ஸ் என்ன? 1 தான், 1/36. சரி, ப்ராபபிலிட்டி ஆஃப் x is equal to 4. மொத்தம் 36 சான்ஸு, அதில் 4 வரக்கான சான்ஸ் என்ன? 1 2 3 4 சான்ஸ். அப்போ 4/36. அடுத்தது ப்ராபபிலிட்டி ஆஃப் x is equal to 6. 6 வரக்கான சான்ஸ். மொத்தம் 36ல் 6 க்ரீனில் வரதெல்லாம் 6. மொத்தம் 10 சான்ஸ் இருக்கும், 10/36. அடுத்தது ப்ராபபிலிட்டி ஆஃப் x is equal to 8. 8 எங்கே வந்துக்குன்னு பாருங்கள். மொத்தம் 36 சான்ஸில் 8 இங்கே வரும். இங்கே ஒரு 6 சான்ஸ் இருக்குது, இங்கே ஒரு 6 சான்ஸ். மொத்தம் எத்தனை சான்ஸு? 12 சான்ஸ். சரி, அடுத்து 10. p of x is equal to 10. சம்மு வந்து 10 வரக்கான சான்ஸ் என்ன? மொத்த சான்ஸ் 36, அதில் 10 வரக்கான சான்ஸ் இங்கே இருக்குது பாரு, 9 சான்ஸ், 9/36. அவ்வளோதான். இதெல்லாம் டேபிள் போட்டால் அதுதான் என்ன? நிகழ்தகவு நிறைச்சார்பு. அது கண்டிஷனுக்கு இது சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு பார்க்கலாம். தி ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் நிகழ்தகவு நிறைச்சார்பு. எக்ஸுடைய வேல்யூ 2 4 6 8 10. இங்கே f of x or p of x இங்கே எவ்வளவு சொல்லுங்கள்? 1/36. 4 வரக்கான சான்ஸு எவ்வளவு? 4/36. 6 வரக்கான சான்ஸு எவ்வளவு? 10/36. 8 வரக்கான சான்ஸு 12/36. 10 வரக்கான சான்ஸு 9/36. த டேபிள். இப்போ இது எல்லா ப்ராபபிலிட்டியும் என்ன இருக்குது? 0 பெருசாக இருக்குது. எழுதுறேன்னு எழுதலாம். ஃபார் ஆல் p of x greater than or equal to 0. எல்லாத்தையும் ஆட் பண்ணிப்பார். சிக்மா p of x அனைத்து ப்ராபபிலிட்டிக்கு ஆட் பண்ணினா வர 9 21 31 35 36/36 என்ன? 1. சம் ஆஃப் ஆல் ப்ராபபிலிட்டி 1 வருது. அதனால் இந்த பிக்கு பேர் தேர்ஃபோர் p of x இஸ் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். p of x என்பது நிகழ்தகவு நிறைச்சார்பு. எழுதுங்க, தப்பில்லை. அடுத்து என்ன கேட்டுக்கிறாங்க? இந்த குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன், குவிவு பரவல், அந்தந்த நம்பர் வரைக்கும் எத்தனைன்னு கேட்டுக்கிறாங்க. இவர் எக்ஸுடைய வேல்யூ 2 4 6 8 10.
இப்போ 2 வரைக்கும் மொத்தம் அப் டு 2 வரைக்கும் எத்தனை ப்ராபபிலிட்டி இருக்குது? 1/36. அது வரைக்கும் ஆட் பண்ணி எழுதுங்க. 4 வரைக்கும் அப் டு 4 வரைக்கும் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதுங்க. எவ்வளவு? 5/36. f of 6ங்கிறது என்ன? கேபிட்டல் f of 6ங்கிறது இது வரைக்கும் 15/36. 8 வரைக்கும் மொத்தம் என்ன? இது வரைக்கும் 15, 27/36. இப்போ இது வரைக்கும் போது இந்த 9 அடைக்கும். அப்போ 36/36. 36/36 என்ன? 1. இங்கே கடைசியாக 1 வந்ததுன்னா நீ கரெக்டாக போட்டுக்கிறேன்னு அர்த்தம். அவ்வளோதான். இதுதான் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். அடுத்ததுலேயே என்ன கேட்டிருக்கேன்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் 4 less than or equal to x less than 10. 4 விட 4 விட அதிகம், 10 விட குறைவு. நம்மகிட்ட 4 இருக்குது. 4க்கு அடுத்தது எங்கேயாவது 5க்குன்னு தேடிட்டு கூடாது. அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். 4 விட அதிகம்னா 4, 5, 6, 7, 8ன்னு போகக்கூடாது. டேபிள் பார்த்து சொல்லணும். 4 ஓகே. அப்போ டேபிளில் 6 இருக்குது ஓகே. டேபிளில் 8 இருக்குது ஓகே. 10 நமக்கு வேண்டாம், நான் அவனே சொல்லிட்டேன். இது ஒன்றுக்கான ப்ராபபிலிட்டி அவங்க கொடுத்துருக்குறாங்க. 4க்கான ப்ராபபிலிட்டி வந்து 4/36. என்ன? இதுக்கான ப்ராபபிலிட்டி எவ்வளவு? 4/36. இப்போ இதுக்கு 6க்கான ப்ராபபிலிட்டி 6/36. 8க்கான ப்ராபபிலிட்டி, இது 6க்கான ப்ராபபிலிட்டி வந்து 10/36. அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். 8க்கான ப்ராபபிலிட்டி 12/36. எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 14, 26. அப்போ 26/36. அப்போ இதுக்கான ப்ராபபிலிட்டி 26/36. ஓகே. அடுத்து என்ன கேட்டுக்கிறேங்க? செகண்ட் கொஸ்டின். அதுலேயே P(x) greater than or equal to 6. 6 6 விட அதிகம். 6 6 விட அதிகம்னு என்ன இருக்கலாம்? P(x) is equal to 6 இருக்கலாம். P(x) is equal to 8 இருக்கலாம். P(x) is equal to 10 இருக்கலாம். அதை விட தாண்டி போக முடியாது. இப்போ 6க்கான ப்ராபபிலிட்டி நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்? 10/36 தெரியும். 8க்கான ப்ராபபிலிட்டி என்ன தெரியும்? 12/36 தெரியும். 10க்கான ப்ராபபிலிட்டி 9/36 தெரியும் நமக்கு ஆல்ரெடி. அப்போ இங்கே பாருங்கள், 22, 31. அப்போ அதுக்கான மொத்த ப்ராபபிலிட்டி எவ்வளவு? 31/36. இதுதான் ஆன்சர். ஓகே. இப்போ எக்ஸைஸ் 11.2ல ப்ராப்ளம் நம்பர் 6 பார்க்குறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க? A random variable x has the following probability mass function. ஒரு சமவாய்ப்பு மாதிரி எக்ஸினுடைய நிகழ்தகவு சார்பானது ஒரு டேபிள் கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். எக்ஸினுடைய வேல்யூ 1 to 5 கொடுத்துருக்குறாங்க. 1, 2, 3, 4, 5. அதுக்கான கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டிஸ் என்ன கொடுத்துருக்குறாங்க? k², 2k², 3k², 2k, 3k. அப்படின்னா அவங்க என்ன கேட்டுக்கிறாங்க? ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் கே. கேயின் மதிப்பு காணுங்கிறாங்க. அப்புறம் என்ன கேட்குறாங்க? ப்ராபபிலிட்டி ஆஃப் 2 less than or equal to x less than 5. தேர்ட் ஒன்று என்ன கேட்குறாங்க? ப்ராபபிலிட்டி ஆஃப் 3 less than x ஆகியவற்றை காண்க அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. சரி, இப்போ நம்ம நேரடியாக கணக்கே வரலாம். அவங்க கொடுத்துக்கிறது ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள். அதாவது P(x)ங்கிறது ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் சொல்லிட்டாங்க. தனித்த சமவாய்ப்பு மாதிரி எக்ஸினுடைய நிகழ்தகவு நிறைச்சார்பு தான் இது. எக்ஸினுடைய வேல்யூ 1 to 5 f(x) கொடுத்துருக்குறாங்க. f(x)ங்கிறது ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். அது நிகழ்தகவு நிறைச்சார்பாக இருந்தால் 2 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஒன்று, எக்ஸினுடைய எல்லா வேல்யூக்குமே f(x) greater than or equal to 0. 0 விட அதிகமாக இருக்கும். ப்ராபபிலிட்டி நெகட்டிவாக இருக்காது. சிக்மா f(x) தட் இஸ் சிக்மா p(x)னுடைய வேல்யூ 1. அனைத்து நிகழ்தகவினுடைய கூடுதல் 1 இருக்கும். சரி, அப்போ இதை பூரா கூட்டினா 1 வரணும். இங்கே என்ன வந்திருக்குது? k² + 2k² + 3k² + 2k + 3k.
இது எல்லாத்தையும் கூட்டினா 1 பாரு 6k² + 5k - 1 = 0. இப்போ இதை காரணிப்படுத்தணும். பெருக்கினா -6 வரணும். மைனஸ் வருதுல வித்தியாசம் 5 வர மாதிரி பார்க்கணும். ஓர் 6 உனக்கு என்ன 5 வேணும்? +5. அப்போ இதுக்கு ப்ளஸ்ஸு, இதுக்கு என்ன மைனஸ். சரி ஆயிடுச்சு. 6ல் 1 ஓடிச்சுன்னா 5, ப்ராடக்ட் மைனஸ் ஆகிடுச்சு. இங்கே 6 இருக்குங்காட்டி இது எல்லாத்தையும் 6ஆல் டிவைட் பண்ணுங்க. அப்போ -1/6, +1. அப்போ இதனுடைய ஃபேக்டர் நம்ம என்ன எழுதணும்னா டைரெக்டாக k - 1/6 × k + 1 = 0. அப்போ இதுலேருந்து உனக்கு என்ன தெரியுது? k = +1/6, k = -1 இருக்குது. இப்போ கேக்கு வந்து நெகட்டிவ் வேல்யூ கொடுத்து இது -2 -3 ஆயிடும். நெகட்டிவ் என்ன ப்ராபபிலிட்டி நெகட்டிவாக இருக்காது. அதனால் இந்த கணக்கில் k ≠ -1. அப்போ இந்த கணக்கில் k = எவ்வளவு? 1/6. அவன் கேனுடைய வேல்யூ கேட்டிருந்தான்ல 1/6. சரி, செகண்ட் சப்டிஷன் என்ன சொல்கிறாங்க? ப்ராபபிலிட்டி ஆஃப் 2 ≤ x < 5. 2 இருந்து 5க்கு உள்ள 2 இருக்குது, ஆனால் 5 கிடையாது. அப்போ என்ன ஆயிரும்? ப்ராபபிலிட்டி ஆஃப் x = 2, ப்ராபபிலிட்டி ஆஃப் x = 3 + ப்ராபபிலிட்டி ஆஃப் x = 4. இதுதான் நீ கண்டுபிடிக்கணும். 2 என்ன? 2k², 3k² + 2k. நீ இருக்கிறது அப்படியே எழுதிக்கோ, அப்புறம் பார்த்துக்கலாம். 2k² + 3k² + 2k. எத்தனை k²? 5k² + 2k. k = 1/6 போட்டிங்கன்னா k² என்ன ஆயிரும்? 1/36 ஆயிரும். அப்போ இது எவ்வளவு? 5/36 + 2/6. இங்கே பாருங்கள், இங்கே 36 காமன் எடுங்க. இந்த 5 அப்படியே இருக்கும். இதில் 6 டைம்ஸு, அப்போ 6 × 2 12. அப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 17 எவ்வளவு? 36. அப்போ அந்த ப்ராபபிலிட்டி 17/36. ஓகே. தேர்டு சப்டிஷன் கொடுத்துக்கிறாங்க பாருங்கள். ப்ராபபிலிட்டி ஆஃப் 3 < x. 3 < xங்கிறத விட இது இப்படி படித்தா ஈஸிங்கிற. ப்ராபபிலிட்டி ஆஃப் x > 3. ரெண்டு ஒன்று தானே. x > 3 என்ன? எக்ஸினுடைய வேல்யூ 4ஆக இருக்கலாம் ஆர் 5ஆக இருக்கலாம். அப்போ p of x = 4 + p of x = 5. இந்த 4க்கான ப்ராபபிலிட்டி என்ன? 2k. 5க்கான ப்ராபபிலிட்டி என்ன? 3k. 2k + 3k என்ன? 5k. இப்போ கேனுடைய வேல்யூ எவ்வளவு? 1/6. அப்போ கேனுடைய வேல்யூ 1/6 போட்டிங்கன்னா என்னுடைய ஆன்சர் எவ்வளவு? 5/6. இதுதான் என்னுடைய ப்ராபபிலிட்டி. ஓகே. இப்போ எக்ஸாம்பிள் 11.11 பார்க்குறோம். அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க? ஃபைண்ட் the constant c such that the function f of x is equal to cx², 1 < x < 4, equal to 0 otherwise, is a density function, and compute probability of 1.5 < x < 3.5. Second one, probability of x less than or equal to 2. Third one, probability of 3 < x. அதாவது f of x is equal to cx², 1 < x < 4, 0 x-னுடைய பிற மதிப்புகளுக்கு எனும் சார்பு ஒரு நிகழ்தகவு அடுத்த சார்பு எனில் மாறிலி c-னுடைய மதிப்பு காண்க. மேலும் p of 1.5 < x < 3.5, 2 probability of x less than or equal to 2, 3 probability of 3 < x னுடைய மதிப்பு காண். சரி, நான் நேரடியாக கணக்கே வர்றேன். அவன் என்ன கொடுத்துக்கிறான்? f of x is equal to cx² கொடுத்துட்டான். எந்த லிமிட்டில்? 1லேருந்து 4க்குள்ள, between 1 and 4, equal to 0 மற்றபடி இதான் கொடுத்துருக்குறான். இதில் சி இது ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் சொல்கிறான். நிகழ்தகவு அடர்த்தி சார்புன்னு சொல்லிட்டு சி கேட்குறாங்க.
f of xங்கிறது நிகழ்தகவு அடுத்த சேர்வாக இருந்தால் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஒன்று ஃபார் ஆல் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் than or equal to 0 இது. ரெண்டாவது மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் போட்டால் என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும் அந்த லிமிட்டுக்குள்ளே. அப்போ இங்கே மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி போட முடியாது. இது கொடுத்துக்கிற ஃபங்க்ஷன் 1 to 4 கரெக்டாக இருக்கும். அப்போது இன்டர்வல் 1 to 4 cx² dx போட்டிங்கன்னா உனக்கு என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். சி கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும். x² இன்டெகிரேட் பண்ணோம்னா x³ 3 லிமிட் எங்கே இந்த இது வரைக்கும் 1 to 4 is equal to 1 by 3 அப்படியே இருக்கும். வெளியே எடுத்துடலாம். c by 3 இங்கே பாருங்க 4 cube அப்பர் லிமிட் போட்டால் 4 cube 64 minus 1 cube 1 இதனுடைய வேல்யூ 1. 64ல் 1 போச்சுன்னா 63 அது 3ஆல் டிவைட் பண்ணால் 21c. அப்போ இந்த கணக்கில் 21c வேல்யூ 1. அப்போ c வேல்யூ எவ்வளவு? 1/21. அப்போ இந்த கணக்கில் c வேல்யூ 1/21. அதான் ஃபஸ்ட் கேட்டுக்கிறாங்க. அப்போ c வேல்யூ 1/21 இருந்ததுன்னா இந்த கணக்குடைய எஃப் ஆஃப் எக்ஸ் என்னவா மாறும்? எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு cx² 1/21x². எப்போ? பிட்வீன் 1 and 4 ஈக்குவல் டு 0 அதர்வைஸ். அவ்வளோதான். சரி, ரெண்டாவது கேள்வி என்ன கேட்டுக்கிறாங்க? பியினுடைய வேல்யூ 1.5க்கும் 3.5க்கும் நடுவில் என்ன கேட்டுக்கிறாங்க? இது a இது b. அப்போ இன்டெக்ரல் a to b f of x dx 1.5 to 3.5 f of x dx அதான ப்ராபபிலிட்டி இன்டெக்ரல் வேல்யூ தானே. இப்போ f of x வேல்யூ என்ன? 1/21x² dx. அது இன்டெகிரேட் பண்ணி இந்த லிமிட்டை போடணும். 1/21 கான்ஸ்டன்ட், x² இன்டெகிரேட் பண்ணால் x³ 3. இங்கே பாருங்கள், இந்த 1.5 to 3.5 நான் பாயிண்ட் இல்லாமல் ஃப்ராக்ஷனில் வச்சுக்கிறேன். 1.5னா 3/2, 3.5னா 7/2. ஸோ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணினா 1/63. இங்கே பாருங்கள் 7/2 ஹோல் கியூப் டைரெக்டாக போடுங்க. 7 × 7 × 7 7 கியூப் என்ன? 343 by 8 2 கியூப் 8 மைனஸ் 3/2 ஹோல் கியூப் 3 கியூப் என்ன? 27 by 8. இப்போ இது ரெண்டில் 8 காமன் எடுத்துக்கலாம். அப்போ என்ன ஆயிரும்? 1/63 இன்ட்டு 1/8 இன்ட்டு இங்கே பாருங்கள் 343ல் 27 போயிடுச்சுன்னா 316. அப்போ இது 316. இப்போ இது 4ஆல் டிவைட் பண்ணுங்க. இது 4ஆல் டிவைட் பண்ணி இது 2 டைம்ஸ், இது 4ஆல் டிவைட் பண்ண 7 டைம்ஸ் 28 பேலன்ஸ் 3 9 டைம்ஸ். அப்போ இதனுடைய வேல்யூ 79 by எவ்வளவு? 126. அப்போ இந்த ப்ராப்ளத்தில் அந்த ஃபஸ்ட்டு ப்ராபபிலிட்டியுடைய வேல்யூ எவ்வளவு? 79 by 26. இதுதான் அதனுடைய வேல்யூ 126. சரி, செகண்ட் ஒன்று கேட்டுக்கிறாங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2. ரெண்டும் 2ஐ விட குறைவு. அப்போ என்ன? லோயர் லிமிட் -∞ to 2 f of x dx ஆக்சுவலாக. சரி, இந்த கணக்கு நம்ம எப்படி பிரிக்கிறோம்னா -∞ to 2 நான் பண்ண போகிறதில்ல. ஏன்னா லிமிட் பீரியட் 1 இல்லை. -∞லேருந்து 1 வரைக்கும் ஃபங்க்ஷன் என்ன? 0 dx பிரிச்சுக்கிறோம். ப்ளஸ் 1லேருந்து 2 வரைக்கும் இந்த f of x 1/21x² dx இது 0 ஆயிரும். அப்போ இது என்ன ஆயிரும்? 1/21 இன்ட்டு x² இன்டெகிரேட் பண்ணோம்னா x³ 3 லிமிட் எங்கே இது வரைக்கும்? 1 to 2. அப்போ இது என்ன ஆயிரும்? 1/63. இங்கே பாருங்கள் 2³ 8 minus 1 cube 1. 8ல் 1 போயிடுச்சுன்னா எவ்வளவு? 7. அப்போ 7 by எவ்வளவு? 63. 7/63 நீ அப்படியே விட்டுடலாம். இல்லைங்க சார் நான் அடிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா 9 டைம்ஸ் 9 × 7 63. வேணா 1/9 செய்யலாம். செய்யணுங்கிற அவசியம் இல்லை. இதே தேர்ட் சப்டிவிஷன் போனோம்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் 3 less than xங்கிறத நம்ம என்ன எழுதிக்கலாம்? ப்ராபபிலிட்டி ஆஃப் x greater than 3ன்னு மாற்றி எழுதிக்கலாம். 3 விட அதிகம். 3 விட அதிகம்னா என்ன? இன்டெக்ரல் 3 to ∞ f of x dx. இப்போ 3லேருந்து ∞ வரைக்கும் ஃபங்க்ஷன் இருக்குதா? இல்லை. 4 வரைக்கும் தான் ஃபங்க்ஷன் இருக்குது.
1லேருந்து 4 வரைக்கும். அப்போ இது எப்படி பிரிக்கலாம்? இன்டெக்ரல் 3 to 4 f of x. f of x என்ன? 1/21 x square dx ப்ளஸ் 4 to infinity அங்கே f of x என்ன ஆயிரும்? 0 dx ஆயிரும். இது கம்ப்ளீட்டாக 0 ஆயிரும். அப்போ இது என்ன ஆயிரும்? 1/21 into x square இன்டெகிரேட் பண்ணோம்னா x cube by 3 லிமிட் 3 to 4. அப்போ 1/21 into 1/3 4 cube 64 மைனஸ் எவ்வளவு? 3 cube 27. 14ல் 7 போயிடுச்சுன்னா 7, இது 3 37 by இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 63. அப்போ ஆன்சர் 27 by எவ்வளவு? 63. இதுதான் ஆன்சர். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் 11.12 பார்க்குறோம். அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துக்கிறாங்க. அதாவது இஃப் எக்ஸ் இஸ் ஏ ரேண்டம் வேரியபிள் வித் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கிவன் பை எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1 1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தேன் 2 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 3 2 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தேன் 3 ஈக்குவல் டு 0 அதர்வைஸ். அவன் என்ன கேட்குறான்? ஃபைண்ட் த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ், கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ், ப்ராபபிலிட்டி ஆஃப் 1.5 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2.5 கேட்குறாங்க. சரி, நான் நேரடியாக கணக்கே வர்றேன். அதான் ஈஸி நம்மளை பொறுத்தலை. இங்கே பாருங்க, ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1 1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தேன் 2 minus x plus 3 2 less than or equal to x less than 3 equal to 0 மற்றபடி என்பது ஒரு x என்ற சமவாய்ப்பு மாறியினுடைய நிகழ்தகவு அடர்த்தி சார்பு என்றால் அவன் என்ன கேட்குறான்? பரவல் சார்பையும் 2 ப்ராபபிலிட்டி ஆஃப் 1.5 less than or equal to x less than or equal to 2.5 ஆகியவற்றை காணுங்கிறாங்க. பாருங்க, ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டு அவன் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கேட்டுக்கிறான். டென்சிட்டி ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு அவன் என்ன கேட்குறான்? குமுலேட்டிவ் ஃபங்க்ஷன் கேட்குறான். டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? டெஃபினேஷன் நமக்கு தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கிறாங்க. டெஃபினேஷன் இதுதான். அதாவது குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். எப்போ? டிஸ்கிரீட் கேஸில். இதே கண்டினியூஸ் கேஸ் இருந்தால் மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸ் எஃப் ஆஃப் யூ டியூ. அவ்வளோதான் ஃபார்முலா. கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? லோயர் லிமிட் மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸ் நமக்கு வேணுங்கிற வேல்யூ வரைக்கும். எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் கிடையாது, எஃப் ஆஃப் யூ டியூ. அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ இது கண்டுபிடிக்கணும்னா இது 4ஆக பிரித்து கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே 1 இருக்குது. 1 விட குறைவாக இருந்தால் என்னாகும்? 1க்கும் 2க்கும் நடுவில் எக்ஸ் இருந்தால் என்னாகும்? 2க்கும் 3க்கு நடுவில் இருந்த எக்ஸ் என்னாகும்? 3யும் 3யை தாண்டி போனால் என்னாகும்? அதான் கண்டுபிடிக்கிறது. இங்கே பாருங்கள், when x less than 1 எக்ஸினுடைய மதிப்பு 1 விட குறைவாக இருந்ததுன்னா கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸ். ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும்? எஃப் ஆஃப் யூ டியூ. என்ன? எஃப் ஆஃப் யூ டியூ. இங்கே 1 விட குறைவாக இருக்கும்போது ஃபங்க்ஷன் என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். அப்போ இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் 0 டியூன்னு ஆகும். அப்போ 0 இன்ட்டு எடுத்தீங்க என்னாகும்? 0. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கங்க, இந்த லிமிட்டை விட குறைவான இடத்துல கேபிட்டல் எஃப்னுடைய வேல்யூ 0 ஆகும். அதுதான் ஷார்ட்கட். ரெண்டாவது பாருங்கள், எக்ஸினுடைய மதிப்பு 1க்கும் 2க்கும் நடுவில் இருந்ததுன்னா என்னாகும்? இதுக்கு நீங்கள் இப்படி ஒரு கோடு போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எக்ஸ் 1ல் பிரியுது, 2ல் பிரியுது, 3 தாண்டுது. இங்கே பாருங்கள், இதுவரை குறைவாக்கும்போது ஃபங்க்ஷன் வேல்யூ 0 ஆகும். 1க்கு 2க்கு நடுவில் இருக்கும்போது எக்ஸ் மைனஸ் 1னா இந்த இடத்துல ஃபங்க்ஷன் வேல்யூ யூ மைனஸ் 1 எழுதி வச்சுக்கோங்க. இந்த 2லேருந்து 3 வரைக்கும் இந்த ஃபங்க்ஷனுடைய வேல்யூ மைனஸ் யூ ப்ளஸ் 3ன்னு எழுதி வச்சுக்கோங்க. இதை தாண்டிடுச்சுன்னா ஃபங்க்ஷன் என்ன? 0ன்னு எழுதி வச்சுட்டு நீ கணக்கு போடுறது ஈஸி. இங்கே பாருங்கள், எக்ஸுடைய வேல்யூ 1லேருந்து 2 வரைக்கும் இருந்ததுன்னா கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் யூ டியூ. அது பிரிக்கிறோம் பாருங்கள்.
இப்போ இது 1 இது 2 இந்த எக்ஸ் இந்த இடத்துல இருக்குதுன்னு அர்த்தம், இந்த இடத்துல பிட்வீனில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போது 1 விட குறைவாக பிரிக்கிறோம், 1லேருந்து எக்ஸ் வரைக்கும் பிரிக்கிறோம். அதை -∞ to 1 0 du ப்ளஸ் 1 to x இந்த பிட்வீனில் ஃபங்க்ஷன் என்ன u-1 du, அவ்வளோதான். இது 0 × anything 0 ஆயிரும். u-1 அப்படியே வச்சு இன்டகிரேட் பண்ணிக்கிறாங்க. u-1 whole square by 2 லிமிட் எங்கே இது வரைக்கும் 1 to x. ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் போடுறாங்க, யூக்கு வேலை எக்ஸ் போடுறாங்க. அப்போ என்ன x-1 whole square by 2. லோயர் லிமிட் போடுறாங்க 1 - 1 என்ன 0, 0 power anything 0 by anything 0. அப்போ டோட்டலாக 0 ஆகிடுச்சு. அப்போது 1லேருந்து 2ங்கிற லிமிட்டுக்குள்ளே அந்த ஃபங்க்ஷன் கேபிட்டல் f(x)ங்கிற ஃபங்க்ஷன் என்னவோ மாறும் x-1 whole square by 2ன்னு மாறும். சரி, இப்படி எடுக்கக்கூடிய வேல்யூ இங்கே தாண்டி இந்த இடத்துக்கு இது வரைக்கும் எடுத்துக்கிறேன் எக்ஸை. அப்போது இங்கே பாருங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும், -∞ 0 வரைக்கும் கண்டுபிடிக்கணும், 1லேருந்து 2 வரைக்கும் கண்டுபிடிக்கணும், 2லேருந்து 3க்குள்ளே வரைக்கும் கண்டுபிடிக்கணும். இங்கிருந்து இது வரைக்கும் கண்டுபிடிக்கும் போது ஃபங்க்ஷன் வேல்யூ 0. அதே ஃபார்முலா தான் 1லேருந்து 2 கம்ப்ளீட்டாக கவர் ஆகுது. அப்போ இன்டெக்ரல் 1 to 2 இங்கே ஃபங்க்ஷன் வேல்யூ என்ன y-1 du ப்ளஸ் u-1 du ப்ளஸ் 2 to x இதுக்கு நடுவில் நின்றுது ஃபங்க்ஷன் என்ன -u + 3 du, அவ்வளோதான். இது 0, இது இன்டகிரேட் பண்ணோம்னா u-1 whole square by 2 லிமிட் 1 to 2 ப்ளஸ் இங்கே பாருங்கள் இது இன்டகிரேட் பண்ணுறேன் 3 - u whole square by 2 இன்ட்டு இங்கே மைனஸ் இருக்குங்காட்டி இன்ட்டு -1, அவ்வளோதான். டிஃப்ரென்ஷியேட் பண்ணி டிவைட் பண்ணணும். லிமிட் எங்கே இது வரைக்கும் 2 to x, வேறு வழி இல்லை, போட்டு தாக்கணும். இப்போ நீங்கள் அப்பர் லிமிட் போட்டீங்கன்னா 2 - 1 1 1 square 1 1 by 2. லோயர் லிமிட் போட்டால் 1 - 1 0 0 power anything 0, அவ்வளோதான். இங்கே அப்பர் லிமிட் போட்டீங்கன்னா 3 - x whole square by -2. லோயர் லிமிட் போடும்போது மைனஸ் இருக்குங்காட்டி ப்ளஸ் பை 2 ஆயிரும். இங்கே கொண்டு வந்து போட்டிங்கன்னா 2 - 3 இல்லை 3 - 2 1 1 square 1. அப்போ என்னுடைய வேல்யூ என்ன 1 by 2. 1 by 2 1 by 2 ஆட் பண்ண எவ்வளவு 1 மைனஸ் 3 - x whole square by 2. அப்போது அந்த இடத்துல கேபிட்டல் f(x) என்ன 1 மைனஸ் 3 - x whole square by 2. சரி, இப்போ x வேல்யூ 3 தாண்டி போச்சுன்னு வச்சுக்கோங்க. இது வரைக்கும் ஃபங்க்ஷன் 0, இங்கே ஃபங்க்ஷன் u-1, இங்கே ஃபங்க்ஷன் -u + 3 கரெக்ட் தானே. இங்கே தாண்டி வரும்போது 0 ஆயிரும். பாரு கம்ப்ளீட்டாக இன்டர்வலுக்குள்ளே 2 ஃபங்க்ஷன் வந்துருச்சு. அப்போ டோட்டல் ப்ராபபிலிட்டி 1 வந்துடும், அவ்வளோதான். இதை தாண்டி போகும்போது 0 ஆகும், இதுக்கு கீழே 0 ஆயிரும். அப்போ மொத்த ப்ராபபிலிட்டி 1 வந்துடும். நீ டக்குன்னு 1 போட்டு வந்துடலாம். ஆனால் நான் கண்டுபிடிச்சி காமிச்சிருப்பேன் உனக்கு. பார்த்தீங்கன்னா நீ கண்டுபிடிக்கணுங்களா சார்னா கண்டுபிடிக்க தேவையில்லை, டைரெக்டாக நீ என்ன பண்ணிடலாம், x > 0 எனில் f(x) = 1 என அறியலாம் கூட எழுதலாம். we know that capital f(x) = 1. ஆனால் நான் கண்டுபிடிச்சி காமிச்சிக்கிறேன் பாருங்க. இப்போ x-னுடைய வேல்யூ > 3னா கேபிட்டல் f(x) ஃபார்முலா எழுதிக்கிறேன். -∞ to 1 வரைக்கும் 0, 1 to 2 வரைக்கும் u-1 du, 2 to 3 வரைக்கும் -u + 3 du ப்ளஸ் 3 தாண்டிடுச்சுன்னா 0. இதுவும் 0 ஆயிரும், இதுவும் 0 ஆயிரும். இது இன்டகிரேட் பண்ணால் u-1 whole square by 2 லிமிட் 1 to 2 ப்ளஸ் இது இன்டகிரேட் பண்ணால் 3 - u whole square by 2 இன்ட்டு -1 லிமிட் 3 to 2 0. இங்கே 2 போட்டிங்கன்னா 2 - 1 1 1 square 1 1 by 2 இது 0. இங்கே 3 போட்டு 3 - 3 0 0 போட்டு 0. இங்கே லோயர் லிமிட் ப்ளஸ் 1 by 2 இன்ட்டு இங்கே 2 போட்டோன்னே 3 - 2 1 1 square 1. இப்போ ஆஃப் ப்ளஸ் ஆஃப் என்ன ஆயிடுச்சு 1. நீ இவ்வளோ கணக்கே போட தேவையில்லைங்க, டக்குன்னு நீ 1 போட்டு வந்துருக்கலாம். அப்போ கேபிட்டல் f(x) எப்படி ஃபார்ம் ஆகுது, -∞ 1 வரைக்கும் 0ன்னு ஃபார்ம் ஆச்சு. 1லேருந்து 2 வரைக்கும் நம்ம தான் கண்டுபிடிச்சோம். என்னென்ன x-1 whole square by 2. இதே 2லேருந்து 3 வரைக்கும் என்ன ஃபார்ம் ஆகிருக்குது 1 மைனஸ் 3 - x whole square by 2ன்னு கண்டுபிடிச்சோம். 3 தாண்டி போயிடுச்சுன்னா டோட்டல் ப்ராபபிலிட்டி எல்லாம் வந்துடும், 1ன்னு வந்துடுச்சு. இவ்வளோ தான். சரி, அடுத்து நம்ம ப்ராபபிலிட்டி ஆஃப் 1.5 < x < 2.5
எப்பவுமே கேபிட்டல் எஃப்எஃப்எக்ஸ் கொடுத்தா ப்ராபபிலிட்டி டைரெக்டாக எழுதிடலாம். இங்கிருந்து இங்கே போகணும்னா டைரெக்டாக இங்கே பாருங்கள், கேபிட்டல் எஃப் ஆஃப் 2.5 மைனஸ் கேபிட்டல் எஃப் ஆஃப் 1.5 போட்டிங்கன்னா வேலை முடிச்சுது. நீ இன்டெகிரேட் பண்ணவே தேவையில்லை, இது ஆல்ரெடி இன்டெகிரேட் பண்ண வேல்யூ. இப்போ 2.5 எங்கே இருக்குது? இங்கே இருக்குதா? இந்த இடத்துல கொண்டு வந்து போடு. அதாவது 1 மைனஸ் இங்கே பாருங்கள் 3 மைனஸ் 2.5 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2 மைனஸ் 1.5 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது பாருங்கள், இதில் கொண்டு வந்து போடுங்க. 1.5 மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் பை 2, இதுதாங்க சார் அதுக்கு ஷார்ட்கட், வேலை முடிச்சுது. இப்போ இன்னொன்று அப்படியே இருக்குது, இந்த பை 2 அப்படியே இருக்குது. 3ல் 2.5 போயிடுச்சுன்னா எவ்வளவு? 0.5, 1/2, 1/2 ஸ்கொயர் எவ்வளவு? 1/4 மைனஸ் இந்த 1/2 அப்படியே இருக்குது. 1.5ல் 1 போயிடுச்சுன்னா 0.5, 1/2, 1/2 ஸ்கொயர் எவ்வளவு? 1/4, அவ்வளோதான். அப்போ என்ன ஆயிரும்? 1 மைனஸ் 1/8, 1/8, தட் இஸ் 2/8. அப்போ 1 மைனஸ் 1/4 கால்னு என்ன? 0.25. 1ல் 0.25 போயிடுச்சுன்னா 0.75 தெரியலையா? 4ல் 1 போயிடுச்சுன்னா 3/4. 3/4 வேல்யூ 0.75. இதுதான் அதனுடைய ஆன்சர். ஒன்று இப்படி போட்டு 0.75 போடலாம், அது டைரெக்டாக போட்டுக்கலாம். இதுதான் ஆன்சர். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் 11.14 பார்க்குறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கணக்கு, கேட்க சான்ஸ் கூடிய ஒரு ப்ராப்ளம். அதாவது தி ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் இஸ் கிவன் பை சமவாய்ப்பு மாறி எக்ஸினுடைய நிகழ்தகவு அடர்த்தி சார்பு எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துக்கிறாங்க? கே 1 less than or equal to x less than or equal to 5 ஈக்குவல் டு 0 அதர்வைஸ் மற்ற எக்ஸினுடைய மதிப்புகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவன் என்ன கேட்குறான் எனில் ஃபைண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் பரவல் சார்புகான் p of x less than 3 probability of 2 less than x less than 4 probability of 3 greater than less than or equal to x என்ன probability of 3 less than or equal to x இதெல்லாம் கேட்குறாங்க. சரி, நான் நேரடியாக கணக்கே வர்றேன். அவன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கே எந்த லிமிட்டில்? 1 to 5ங்கிற லிமிட்டில் ஈக்குவல் டு 0 அதர்வைஸுங்கிறான். ஃபஸ்ட் நீ கே கண்டுபிடிச்சா தான் கணக்கே போட முடியும். ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது என்ன? ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன், நிகழ்தகவு அடர்த்தி சார்பு. அதான் பி ஆஃப் எக்ஸ் இஸ் எ ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். அதாவது கேப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒரு பி ஆஃப் எக்ஸ் எது வேணால் வச்சுக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன், நிகழ்தகவு அடர்த்தி சார்புங்கிறான். டென்சிட்டி ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஃபார் ஆல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஆல் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0. செகண்ட் கண்டிஷன் என்ன? மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் போட்டிங்கன்னா 1 ஆகும். இந்த இதில் லிமிட் என்ன? 1 to 4, 5. அப்போ இன்டெக்ரல் 1 to 5 கே இன்ட்டு டிஎக்ஸ் போட்டிங்கன்னா என்னுடைய வேல்யூ என்னாகும்? 1 ஆகும். கே கான்ஸ்டன்ட் வெளியில் போயிடும். இன்டெக்ரல் டிஎக்ஸ் ஈக்குவல் டு என்ன? எக்ஸ். அப்போ லிமிட் 1 to 5 இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ கே இன்ட்டு இது என்ன? 5 minus 1 இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ இந்த கணக்கில் 4k இஸ் ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்கிது. 4k இஸ் ஈக்குவல் டு 1னா k இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? 1/4. இதை கண்டுபிடிச்சா தான் நீ அடுத்த ஸ்டேஜை போக முடியும். அப்போ ஃபங்க்ஷன் என்னவா மாறுது? எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/4 ஃபங்க்ஷன் எப்போ? 1லேருந்து 5 வரைக்கும் ஈக்குவல் டு 0 அதர்வைஸ். சரி, இப்போ ஃபஸ்ட்டு சப்டிஷன் என்ன கேட்டுக்கிறான்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கேட்டுக்கிறாங்க, பரவல் சார்பு. டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுடைய ஃபார்முலா நமக்கு தெரியும். கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸ் எஃப் ஆஃப் யூ டியூ. இந்த கணக்கில் நமக்கு தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. லிமிட் எங்கேருந்து இது வரைக்கும்? 1லேருந்து 4 வரைக்கும். நான் இங்கே போட்டு காமிக்கிறேன் பாருங்க. லிமிட் வந்து 1லேருந்து 5 வரைக்கும் இருக்குது. 1லேருந்து 5 வரைக்கும் இருக்குது. இந்த 1க்கு கீழே ஃபங்க்ஷன் 0 ஆகும். 1க்கு 5க்கு நடுவில்
ஃபங்க்ஷன் 1/4 ஆகும். 5 தாண்டினா 0 ஆயிடும். இது தெரிஞ்சுனா கணக்கு போட்டுடலாம். அப்போ எக்ஸுடைய வேல்யூ 1 விட குறைவாக இருந்ததுன்னா கேபிட்டல் f(x) மைனஸ் இன்ஃபினிட்டி, இங்கே இருக்குது எக்ஸ், மைனஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் f of u du. இங்கே f of u என்ன 0. அப்போ 0 போட்டீங்கன்னா ஃபங்க்ஷன் 0 ஆயிடுச்சுன்னா அதனுடைய வேல்யூ என்ன ஆயிரும் 0. டைரெக்டாக போட்டுக்கலாம். அப்போ அது லிமிட்டு கீழே இருக்கும்போது அதனுடைய ப்ராபபிலிட்டி 0 ஆயிரும். அடுத்தது 1க்கும் 5க்கும் நடுவில் இருந்ததுன்னா ஃபங்க்ஷன் 1/4. அதை when 1 less than x less than 5 அப்படின்னா f of x மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸ் f of u du. f of u என்ன 1 விட குறைவாக்கும் போது 0, 1லேருந்து எக்ஸ் வரைக்கும் இருக்கும்போது என்ன 1/4. அவ்வளோதான் பிரிச்சிருக்கிறேன். அப்போ 1/4 இன்ட்டு இன்டெக்ரல் du இஸ் ஈக்குவல் டு என்ன u. லிமிட் எங்கே இது வரைக்கும் 1 to x வரைக்கும். இங்கே அப்பர் லிமிட் போட்டால் எக்ஸ் -1. அப்போ ஆன்சர் 1/4 இன்ட்டு எவ்வளவு எக்ஸ் -1. சரி, இதே எக்ஸனுடைய வேல்யூ 5 விட தாண்டி போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? லிமிட்டு தாண்டி போயாச்சு. இங்கே 0, இங்கே 1/4, இங்கே 0. அதை பிரிக்கிறோம். எக்ஸ் கிரேட்டர் தென் 5 இருந்ததுன்னா ஈக்குவல் டு 5 இருந்தால் f of x is equal to minus infinity x f of u du. எப்படி பிரிக்கலாம்? மைனஸ் இன்ஃபினிட்டி டு 1 வரைக்கும் 0 du, 1லேருந்து 5 வரைக்கும் ஃபங்க்ஷன் என்ன 1/4 du ப்ளஸ் 5லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் 0 ஆயிருன்னு சொன்னேன். அப்போ இதுவும் 0 ஆகிடுச்சு, இதுவும் 0 ஆகிடுச்சா? அப்போ இங்கே என்ன ஆகுதுன்னு பாருங்கள், 1/4 இன்ட்டு இன்டெக்ரல் du இஸ் ஈக்குவல் டு என்ன u. அப்போ லிமிட் என்ன 1 to 5. 5ல் 1 போயிடுச்சுன்னா 4. அப்போ 4/4 இஸ் ஈக்குவல் டு 1. நீ இத்தனை வேலை செய்யணுமாண்ணா? செய்யவே தேவையில்லை. பார்த்துக்கங்க, லிமிட்டை விட குறைவாக இருந்தால் 0 போட்டுக்கலாம். லிமிட்டை தாண்டி போயிடுச்சுன்னா கண்ணை மூடிட்டு 1 போட்டுக்கலாம். கால்குலேஷன் தேவையில்லை. அந்த நடுவுலுக்கு அதுக்கு மட்டும் நீ கண்டுபிடிச்சா போதும். அப்போ எனக்கு என்ன கிடைக்குது? f of x-னுடைய வேல்யூ கேபிட்டல் f of x வந்து 1 விட குறைவாக்கும் போது 0, 1க்கும் 5க்கும் நடுவில் இருக்கும்போது 1/4 இன்ட்டு எக்ஸ் -1. 5 தாண்டி போயிடுச்சு சொன்னால் கேபிட்டல் f of x என்ன 1. ஓகே, இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். f of x is equal to 0, 1 குறைவாக இருக்கும்போது 1க்கும் 5க்கு நடுவில் x -1/4, 5 விட அதிகமாச்சுன்னா 1. அவன் என்ன கேட்குறாங்க முதல்ல உனக்கு? p of x less than 3னுடைய வேல்யூ கேட்குறாங்க. கண்டினியூஸ் கேஸில் ஈக்குவல் டு சைன் இருந்தாலும் இல்லைனாலும் ஒன்று தான். அப்போ p of x less than or equal to 3. p of x less than or equal to 3னா நீ டைரெக்டாக இன்டெகிரேட் பண்ணலாம். என்ன பண்ணலாம்? இன்டெக்ரல் 1 to 3ங்கிற லிமிட்டில் f of x-னுடைய வேல்யூ உனக்கு எது தெரியும்? 1/4 dx. 1/4 அப்படியே இருக்குது. இன்டெக்ரல் dx ஈக்குவல் டு எக்ஸ், லிமிட் 1 to 3. இங்கே பாருங்கள், 3 - 1 2 ஆயிடும். அப்போ ஆன்சர் 2/4. 2/4 ஈக்குவல் டு எவ்வளவு 1/2. 1 டைரெக்டாக கண்டுபிடிக்கலாம். ஆர் கேபிட்டல் f of x வச்சே கண்டுபிடிச்சிடலாம். p of x less than 3னா இதுக்கு ஈக்குவல், p of x less than or equal to 3க்கு ஈக்குவல். இந்த p of x less than or equal to 3னுடைய வேல்யூ இந்த f of x-ல 3க்கு வர்ற வேல்யூ அவ்வளோதான். ஆல்ரெடி இன்டெகிரேட் பண்ண வேல்யூ தான் x -1/4. f of 3 is equal to இந்த ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக 3 போடணும், அவ்வளோதான். 3 - 1/4 இந்த இடம் வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், 3 - 1/4 டைரெக்டாக வந்துடும். அப்போ எவ்வளவு 2/4. 2/4 is equal to என்ன 1/2. அப்போ இருந்து உனக்கு என்ன தெரியுது? கேபிட்டல் f of x-ங்கிறது ப்ராபபிலிட்டிக்கு இன்டெகிரேட் பண்ண வேல்யூ. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரி, அடுத்தவங்க என்ன கேட்குறாங்க? ப்ராபபிலிட்டி ஆஃப் 2 less than x less than 4. கண்டினியூஸ் கேஸில் ஈக்குவல் டு சைன் போட்டால் அதனுடைய வேல்யூ என்ன ஆகாது? மாறாது. ப்ராபபிலிட்டி ஆஃப் 2 less than or equal to x less than or equal to 4. 2 to 4 ஒரே லிமிட்டு. அப்போ என்னுடைய ஆன்சர் என்ன? f of 4 minus f of 2. கேபிட்டல் f of 4 minus f of 2. f of 4 ஃபங்க்ஷனுக்கு தெரியும், அதைவே யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே என்னன்னு பாருங்கள், 4 - 1/2 மைனஸ் இங்கே 2 கொண்டு வந்து போட்டீங்கன்னா 2 - 1/2. 4ல் 1 போயிடுச்சுன்னு சொன்னால் எவ்வளவு? 3/2 minus 1/2. 3/2 minus 1/2 எவ்வளவு? 2/2. 2/2. 2/2 is equal to எவ்வளவு? 1. இதுதான் ஆன்சர். ஓ, /4. மறுபடியே இங்கே வந்து எக்ஸுக்கு வேலை இங்கே 4 போட்டிங்கன்னா 4 - 1 3/4 மைனஸ் இங்கே என்ன 2 - 1/4.
அப்போ இங்கே என்ன ஆயிரும் 3/4 மைனஸ் 1/4. 3/4ல் 1/4 போச்சுன்னு சொன்னால் எவ்வளவு 2/4. 2/4 வேல்யூ 1/2. இதான் ஆன்சர். அடுத்தவங்க என்ன கேட்டுக்கிறாங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் 3 <= x கேட்டுக்கிறாங்க. இது எப்படி மாற்றி எழுதலாம்? ப்ராபபிலிட்டி ஆஃப் x greater than or equal to 3. 3 விட அதிகங்களா? 3 விட அதிகம் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்? டோட்டல் ப்ராபபிலிட்டி 1ல் 3 விட குறைவே கழிச்சிடலாம். 1 மைனஸ் p of x less than or equal to 3. less than 3 கண்டினியூஸ் கேஸில் ஈக்குவல் டு சைன் போட்டால் அதனுடைய வேல்யூ மாறாது. அப்போ 1 மைனஸ் p of x less than 3 நம்ம என்ன எழுதலாம்? less than or equal to 3ங்கிறான். பீனா ப்ராபபிலிட்டி தான் f of x நான் இப்போ தான் சொன்னேன். அப்போ இது என்ன ஆயிரும்? 1 மைனஸ் இந்த லிமிட்டுக்குள்ள இருக்கக்கூடிய f வேல்யூ போடுங்க. இங்கே ஒன்று போடுங்க. x மைனஸ் 1/4ல் 3 போட்டிங்கன்னா 3 மைனஸ் 1/4. அப்போ 1 மைனஸ் 3 மைனஸ் 1 என்ன? 2/4. 2/4னா ஆஃப். அப்போ 1ல் ஆஃப் போயிடுச்சுன்னு சொன்னால் அதனுடைய ஆன்சர் என்ன? ஆஃப். இதான் ஆன்சர். மாணவர்களே, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 11.15 பார்க்குறோம். அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க? let x be a random variable denoting the lifetime of an electrical equipment having probability density function. அதாவது ஒரு மின் சாதனத்தினுடைய ஆயுள் காலத்தை குறிக்கும் சமவாய்ப்பு மாறி எக்ஸினுடைய நிகழ்தகவு அடர்த்தி சார்பு கொடுத்துக்கிறாங்க. f of x is equal to k into e power minus 2x. எப்போ x greater than 0னா ஈக்குவல் டு 0 மற்றபடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன கேட்குறான்? கேயின் மதிப்புக்கான் ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் கேன்னு கேட்டுக்கிறாங்க. அடுத்தது டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் பரவல் சார்பு காணுங்கிறாங்க. மூணாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் 2. எக்ஸுடைய மதிப்பு 2 விட குறைவாக்கான ப்ராபபிலிட்டி. நாலாவது calculate the probability that x is at least for 4 unit of time. எக்ஸினுடைய குறைந்தபட்சம் 4 நேர அலகுகளுக்கான நிகழ்தகவு என்ன? குறைஞ்சபட்சம் 4க்கான எக்ஸினுடைய வேல்யூ மினிமம் 4, அட்லீஸ்ட் 4 கேட்குறாங்க. அடுத்து என்ன கேட்குறாங்க? ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3னுடைய மதிப்பு கேட்குறாங்க. நான் நேரடியாக கணக்கே வந்து போடுறேன். இங்கே f of x is equal to என்ன கொடுத்துக்கிறாங்க? k into e power minus 2x small f of x. x greater than 0ங்கும் போது equal to 0 otherwise. இப்போ இது ஒரு லைனாக பண்ணிக்கலாம். 0 பேஸ் பண்ணி பிரிக்கிறாங்க. 0க்கு அதிகமாக போச்சுன்னா இந்த ஃபங்க்ஷனுடைய வேல்யூ k into e power minus 2x 0 விட குறைவாக வந்தால் 0. இதை மட்டும் தெரிஞ்சுக்கணும். சரி, f of xங்கிறது ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் நிகழ்தகவு அடர்த்தி சார்பாக இருந்தால் ஃபஸ்ட்டு k கண்டுபிடிக்கணும். அதுக்காக ஃபார் ஆல் எக்ஸ் f of x greater than or equal to 0. செகண்ட் கண்டிஷன் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி f of x dxனுடைய வேல்யூ என்னவாக இருக்கும்? 1 இருக்கும். அப்போ லிமிட் இங்கே என்ன? கிரேட்டர் than 0ங்கும்போது 0 to infinity k into e power minus 2x dxனுடைய வேல்யூ 1. k கான்ஸ்டன்ட். e power minus 2x இன்டெகிரேட் பண்ணால் e power minus 2x by minus 2. லிமிட் எங்கே இந்த இது வரைக்கும்? 0 to infinity என்னுடைய வேல்யூ 1. இப்போ அப்பர் லிமிட் போட்டிங்கன்னா e power minus infinity 0 ஆயிரும். லோயர் லிமிட் போகும்போது இது ப்ளஸ் 1/2 இன்ட்டு e power 0 1 ஆகும். திஸ் இஸ் ஈக்குவல் டு 1. 1/2 இன்ட்டு k, தட் இஸ் k/2 இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ இந்த கணக்கில் கேனுடைய வேல்யூ 2. அதை நான் அதில் வச்சுக்கணும். கே கண்டுபிடிச்சாச்சு. அப்போ கேனுடைய வேல்யூ 2ஆக இருந்ததுன்னா ஃபங்க்ஷன் என்னவா மாறும்? எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது 2 இன்ட்டு இ பவர் மைனஸ் 2x. எப்போ எக்ஸ் கிரேட்டர் than 0. மற்றபடி இது என்னாகும்? 0 ஆகும். சரி, இந்த ஃபங்க்ஷனை நான் லைனில் குறித்து காமிக்கிறீங்க பாருங்கள். ஏன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுக்கு 0 பேஸ் பண்ணி கட் ஆகுது. 0 கீழே ஃபங்க்ஷனுடைய வேல்யூ 0. 0 தாண்டி போகும்போது 2 இன்ட்டு இ பவர் மைனஸ் 2x. நம்ம யூவில் சொன்னால் அது என்ன ஆயிரும்? 2 இன்ட்டு இ பவர் மைனஸ் 2u. இது தெரிஞ்சதுன்னா கணக்கு போடுறது ஈஸி, அவ்வளோதான். இங்கே பாருங்கள்,
டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் பரவல் சார்பு கேபிட்டல் f of x equal to ஃபார்முலா என்ன? இன்டெக்ரல் -∞ to x f of u du. இப்போ x உடைய வேல்யூ 0 விட குறைவாக இருந்ததுன்னா இந்த ஃபார்முலாவில் f of uக்கு நீ 0 போட்டேன்னா 0 into duன்னு வரும். 0 into anything என்ன ஆகிறது? 0 ஆயிரும். அதான ஃபார்முலா. x less than 0னா f capital f of x equal to -∞ plus x f of u du. இதனுடைய வேல்யூ 0 ஆயிடுச்சு. 0 into anything 0. ஒன்று முடிஞ்சிருச்சு. சரி, 0 விட தாண்டி போச்சுன்னு வச்சுக்கோ. தாண்டி போய் எல்லையெல்லாம் போயிட்டு இருக்குது. எல்லை இருந்தால் தான் ஒன்றாகும். எல்லை இல்லாமல் போச்சுன்னு சொன்னால் கண்டுபிடிக்கணும். அப்போ கேபிட்டல் f of x is equal to -∞ x f of u du. இது எப்படி பிரிக்கலாம்? -∞ to 0 வரைக்கும் f of u என்ன 0 du ப்ளஸ் 0லிருந்து x வரைக்கும் f of u என்ன 2 into e power -2u du. அவ்வளோதான். இது 0 ஆயிரும். அப்போ 2 into e power -2 இன்டெகிரேட் பண்ணால் e power -2u டிவைடட் பை -2. லிமிட் எங்கே இந்த இது வரைக்கும் 0 dx. இந்த 2 கேன்சல் ஆகும். இப்போ அப்பர் லிமிட் போட்டோன்னா இது என்ன ஆகுதுன்னு பாருங்கள், மைனஸ் e power -2x. லோயர் லிமிட் போட்டோன்னா ப்ளஸ் e power 0. e power 0 1 ஆயிடுச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் என்ன ஆயிரும்? 1 minus e power -2x. இதுதான் கேபிட்டல் f of x. அப்போ கேபிட்டல் f of x என்ன ஆகுது? x 0 விட குறைய வந்தால் 0, 0 விட அதிகமாக போச்சுன்னா 1 minus e power -2x. இது ஓகே. அடுத்தது f of x less than 2 கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்க. அதாவது p of x less than 2 கண்டுபிடிக்கிறாங்க. கண்டினியூஸ் கேஸில் ஈக்குவல் டு சைன் போட்டால் அதனுடைய வேல்யூ மாறாது. ஏன்னா பர்டிகுலர் பாயிண்டில் ப்ராபபிலிட்டி 0. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2க்கு ஈக்குவல். ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனில் டைரெக்டாக ஆன்சரை போட்டுடலாம். அது எதுக்கு ஈக்குவல்? f of 2க்கு ஈக்குவல். ஆனால் இங்கே நம்ம f of x என்ன கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம்? 1 minus e power -2x கண்டுபிடிச்சிக்கிறோம். எப்போ? எக்ஸுடைய வேல்யூ கிரேட்டர் தென் 0. அப்போ இது கிரேட்டர் தென் 0 தானே. அப்போ அங்கே வந்து எக்ஸுக்கு வேலை 2 போட்டால் 1 minus e power 2 into 2. This is equal to 1 minus e power -4. இதுதான் வேல்யூ. அதில் ஃபோர்த்து சப்டிஷன் என்ன கொடுத்துக்கிறாங்க? கால்குலேட் தி ப்ராபபிலிட்டி தட் எக்ஸ் இஸ் அட்லீஸ்ட் ஃபார் 4 யூனிட் ஆஃப் டைம் அப்படிங்கிறாங்க. எக்ஸினுடைய குறைந்தபட்சம் 4 நேர அலைகளுக்கான நிகழ்வு. மினிமம் 4ங்கிறான். 4ம் 4 விட அதிகம். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 4னுடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 4 கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. இது எப்படி எழுதலாம்? 1 மைனஸ் டோட்டல் ப்ராபபிலிட்டியில் எக்ஸ் லெஸ் தேன் 4 கழிச்சிடலாம். லெஸ் தேன் 4 ஒன்று தான் நம்மளை பொறுத்த அளவில். லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 4 ஒன்று தான். கண்டினியூஸ் கேஸில் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் ப்ராபபிலிட்டி 0 ஆயிரும். அதனால் அதை சேர்த்திக்கலாம். சரி, அப்போ 1 மைனஸ் இதனுடைய வேல்யூ இன்டெகிரேஷன் பண்ணி கண்டுபிடிக்க தேவையில்லை. டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்லேயே கொண்டு போய் போட்டுக்கலாம். டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் நமக்கு தெரியும். 1 minus e power -2x. இங்கே எக்ஸுடைய வேல்யூ என்ன? 4. அப்போ 1 minus e power -2 into 4. இப்போ இது வெளிக்கொண்டு வந்தீங்கன்னா 1 minus 1 plus e power -8. இந்த ரெண்டு கேன்சல் ஆயிரும். அப்போ அந்த ஆன்சர் என்ன? e power எவ்வளவு? -8. அவ்வளோதான். அஞ்சாவது சப்டிஷன் என்ன கொடுத்துக்கிறாங்க? ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3ன்னு சொல்லிக்கிறாங்க. இங்கே பாரு, ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் ப்ராபபிலிட்டி கேட்குறாங்க. எக்ஸுங்கிறது கண்டினியூஸ் கேஸ். எக்ஸுங்கிறது கண்டினியூஸ் கேஸாக இருக்கும்போது பர்டிகுலர் பாயிண்டில் ப்ராபபிலிட்டி 0. கண்ணை மூடிட்டு போட்டு வந்துடலாம். அதே இங்கெல்லாம் ஒரு ஈக்குவல் டு சைன் போட்டால் மாறாதுன்னு சொல்லிட்டு வந்தேன்ல. அப்போ ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் ப்ராபபிலிட்டி 0 ஆகுங்கிறது தான். அதான் சொல்கிறேன். இன் தி கண்டினியூஸ் கேஸ் f of x at x is equal to a is not the probability that x takes the value a. x is equal to a எங்கும்போது அது ப்ராபபிலிட்டியாக இருக்காதுங்கிறான். தட் இஸ் f of x at a is not equal to f of x is equal to a. x is equal to a கிடையாது அப்படிங்கிறான். இஃப் x is continuous type ஆச்சுன்னா சிம்பிளாக ப்ராபபிலிட்டி ஆஃப் x is equal to a equal to 0.
இதை மட்டும் சொன்ன போது x is continuous random variable, therefore probability of x is equal to 3 equal to 0. x என்பது தொடர் சமவாய்ப்பு மாறி, எனவே p of x is equal to 3 equal to 0. சைடில் வேணா p of x is equal to a equal to 0 எழுதிக்கலாம். இந்த கதையெல்லாம் நீ எழுதணுங்கிற அவசியம் இல்லை. ஓகே, மாணவர்களே, இப்போ எக்ஸைஸ் 11.3ல் நம்ம ப்ராப்ளம் நம்பர் 2 பார்க்குறோம். அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க? தி ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் இஸ் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, அதாவது சமவாய்ப்பு மாறி எக்ஸினுடைய நிகழ்தகவு அடர்த்தி சார்பு ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் எந்த இன்டர்வலில் பிட்வீன் 0 to 1, அதாவது 0 less than x less than 1, 2 minus x இப்போ 1 less than or equal to x less than 2 equal to 0 otherwise மற்றபடி அப்படின்னு 3 ப்ராபபிலிட்டி கேட்குறாங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் 0.2 less than or equal to x less than or equal to 0.6, ரெண்டாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் 1.2 less than or equal to x less than 1.8, மூணாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் 0.5 less than or equal to x less than or equal to 1.5. ஃபங்க்ஷன் போட்டு ப்ராபபிலிட்டி தான் கேட்டுக்கிறான், நம்ம நேரடியாக கணக்கு போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் 0க்கு 1க்கு நடுவில் இருந்தால் 2 மைனஸ் எக்ஸு எப்போ 1லேருந்து 2க்குள்ள வரைக்கும் ஈக்குவல் டு 0 மற்றபடி. அவங்க கேட்டுக்கிறது ப்ராபபிலிட்டி ஆஃப் 0.2 to 0.6. இந்த ரெண்டு லிமிட்டுமே இதுக்குள்ளே இருக்குது, இதுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ என்ன, இங்கே ஈக்குவல் டு சைன் இல்லை, நீங்கள் ஈக்குவல் டு சைன் போட்டுக்கலாம், அதுதான் கான்செப்ட். அப்போது 0.2லேருந்து 0.6 எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ், இங்கே எஃப் ஆஃப் எக்ஸோட எவ்வளவு எக்ஸ், அப்போ 0.2 to 0.6 எக்ஸ் டிஎக்ஸ். சரி, எக்ஸுக்கு இன்டெகிரேட் பண்ண என்ன, x²/2 லிமிட் இங்கே 0.2 to 0.6, இந்த 1/2 வெளியே எடுத்துரு. அப்பர் லிமிட்டிங் பாருங்கள் 0.6², 6² எவ்வளவு 36, 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிடறோம். இதை சப்ஸ்டியூட் பண்ணால் 2² 4, 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா 0.04, 36ல் 4 போச்சா 32, அதாவது 0.32 டிவைடட் பை 2. இது 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 0.422 பேலன்ஸ் 1 12 6. அப்போ அதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன, 0.16. அடுத்து அவங்க என்ன கேட்டுக்கிறாங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் 1.2 less than or equal to x less than 1.8. less than 1.8னாலும் சரி, less than or equal to 1.8னாலும் சரி, என்னங்க அது வேல்யூ மாறாது. 1.8லேருந்து 1.2 வரைக்கும் கேட்குறாங்க. இந்த 1.2லேருந்து 1.8ங்கிறது எங்கே இருக்குது, கம்ப்ளீட்டாக ஒரு இந்த இன்டர்வல்குள்ளே வந்துடுச்சு. அப்போது இன்டெக்ரல் 1.2 to 1.8 எஃப் ஆஃப் எக்ஸ், இந்த கணக்கில் எஃப் ஆஃப் எக்ஸ் எவ்வளவு 2 minus x dx. சாதாரணமாக போடுங்க, 2 இன்டெகிரேட் பண்ணால் 2x மைனஸ் எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணோம்னா x²/2. லிமிட் எங்கேருந்து இது வரைக்கும் 1.2லேருந்து 1.8. அவசரமெல்லாம் போடுங்க, நிதானமாக போடுங்க. அப்புறம் லிமிட் போடுங்க, 2 into 1.8 எவ்வளவு 3.6 மைனஸ் 1.8 into 1.8 18 324. அப்போ என்ன 3.24 டிவைடட் பை 2. இப்போ லோயர் லிமிட் போட்டோம்னா மைனஸ் 2 into 1.2 2.4. இங்கே லோயர் லிமிட் போட்டால் ப்ளஸ்ஸு, இந்த பை 2 அப்படியே இருக்கட்டு. 1.2² எவ்வளவு 12² 144. அப்போ 1.44/2. சரி, இதை மட்டும் சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். 3.6ல் 2.4 போயிடுச்சுன்னா 1.2. இது 12 டிவைட் பண்ணால் மைனஸ் 1.62 ப்ளஸ் 1 அடங்கிறது 0.72. இதெல்லாம் 2 டிஜிட்டுங்காட்டி இது 2 டிஜிட்னு எழுதினா ஈஸி. இங்கே பாரு 1.20 கூட 0.72 ஆட் பண்ணினா 1.92 மைனஸ் 1.62 சப்ட்ராக்ட் பண்ண இந்த நேரம் 0.30. அப்போ அதுக்கான ப்ராபபிலிட்டி
0.30. Third subdivision பார்த்தோம்னா probability of 0.5 less than or equal to x less than 1.5. இந்த less than 1.5 கூட நம்ம என்ன நினைக்கலாம், probability of என்ன 0.5 less than or equal to x less than or equal to 1.5 எழுதிக்கலாம். இப்போ நமக்கு 0லேருந்து 1 வரைக்கும் ஒரு லிமிட்டு, 1லேருந்து 2 வரைக்கும் கொடுத்துக்கிறாங்க. 0லேருந்து 1 வரைக்கும் ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. 1லேருந்து 2 வரைக்கும் என்ன கொடுத்துருப்பாங்க, 2 - எக்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ இதையும் நம்ம பிரிச்சுக்கிறோம், அவ்வளோதான். ப்ராபபிலிட்டி ஆஃப் 0.5லேருந்து 1 வரைக்கும் ஒரு லிமிட்டாக பிரிக்கிறோம், 1லேருந்து 1.5 வரைக்கும் ஒரு லிமிட்டாக பிரிக்கிறோம். என்ன நடுவில் இன்டர்வல் கட்டாலும் காட்டி. சரி, 0.5 to 1 f(x) என்ன x dx ப்ளஸ் 1லேருந்து 1.5 வரைக்கும் ஃபங்க்ஷன் என்ன 2 - x dx. அதை எழுதிக்கிறேன். ஒன்று சாதாரணமாக போடுங்க. எக்ஸ் இன்டெகிரேட் பண்ண என்ன ஆகும், x²/2. லிமிட் எங்கேருந்து இது வரைக்கும் 0.5லேருந்து 1 வரைக்கும் ப்ளஸ் இது இன்டெகிரேட் பண்ணோம்னா 2x - x²/2. லிமிட் எங்கேருந்து வரைக்கும் 1லேருந்து 1.5 வரைக்கும். நீ போட்டு தான் ஒன்று, ஒரு வழி கிடையாது. இங்கே அப்பர் லிமிட் போட்டால் 1² 1, அப்போ 1/2. அடுத்தது லோயர் லிமிட் போட்டிங்கன்னா 0.5² 0.25, 5² 25னா அப்போ இது என்ன -0.25/2. சரி, இங்கே அப்பர் லிமிட் போடுங்க. 2 × 1.5 எவ்வளவு 3 -/2 அப்படியே இருக்குது. 15 × 15 225. 15 × 15 எவ்வளவு 225. 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுன்னா 2.25. இங்கே லாயில் போட்டால் 2 × 1 2, அப்போ என்ன ஆகும் -2 ப்ளஸ் இங்கே 1² 1 ஆயிடுச்சுன்னா 1/2. அவசரம் எல்லாம் போடுங்க. இங்கே பாரு, ½ + ½ எவ்வளவு 1. 1 + 3 என்ன 4. 4ல் 2 போயிடுச்சுன்னா எவ்வளவு 2. -2.25 -0.25 -2.5 -2 ரெண்டால் வகுத்தீங்கன்னா -2.5 2ஆல் டிவைடுனா -1.25. இப்போ 2ல் 1/4 போச்சுன்னா 3/4, அப்போ 0.75. அப்போ என்னுடைய ப்ராபபிலிட்டி எவ்வளவு 0.75. வேறு வழி இல்லை, போட்டு தான் ஆகணும். ஓகே, மாணவர்களே, இப்போ நம்ம எக்ஸைஸ் 11.3ல் ப்ராப்ளம் நம்பர் 3 பார்க்குறோம். அவங்க என்ன கொடுத்துக்கிறாங்க, சப்போஸ் தி அமௌண்ட் ஆஃப் மில்க் சோல்டு டெய்லி at a milk booth is distributed with a minimum of 200 liters and a maximum of 600 liters with probability density function f(x) is equal to k. 200 less than or equal to x less than or equal to 600 equal to 0 otherwise. Find first one the value of k, the second one distribution function, third one the probability that daily sale will fall between 300 liters and 500 liters. அதாவது ஒரு பால் விற்பனையகத்தில் விநியோகிக்கப்படும் பாலினுடைய அளவு சமவாய்ப்பு மாறி x எனில் குறைந்தபட்சம் 200 லிட்டர்கள் மற்றும் அதிகபட்சம் 600 லிட்டர்களுக்கு நிகழ்தகவு அடர்த்தி சார்பு f(x) is equal to k. 200 லிட்டர்லேருந்து 600 லிட்டர் வரை ஈக்குவல் டு 0 மற்றபடி எனில் கேயின் மதிப்பு என்ன, பரவல் சார்பு காண்க. 300 லிட்டர் மற்றும் 500 லிட்டருக்கு இடையே தினசரி விற்பனை இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன. ஒரு நல்ல கணக்கு, ஈஸியான கணக்கு, நம்ம பயப்பட தேவையில்லை. என்ன சொல்லிக்கிறாங்க பாருங்கள், f(x) அவங்க கொடுத்துருக்காங்க. ஒரு பால் பூத்தில் பால் விற்பனையாகக்கூடிய ஃபங்க்ஷன் f(x) ஈக்குவல் டு கேன்னு கொடுத்துட்டாங்க, லிமிட்டு ஈக்குவல் டு 0. ஆனால் f(x)ங்கிறது என்ன
ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். எஃப் ஆஃப் எக்ஸ் என்பது நிகழ்தகவு அடர்த்தி சார்பு. நிகழ்தகவு அடர்த்தி சார்பாக இருந்ததுன்னா ஃபார் ஆல் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் than or equal to 0 இருக்கும். இன்டெக்ரல் -∞ to +∞ எஃப் ஆஃப் எக்ஸ் dx உடைய வேல்யூ என்னவா இருக்கோ 1 இருக்கும். -∞ to +∞ எஃப் ஆஃப் எக்ஸ் dx equal to 1 இருந்தாலும் நம்ம கணக்கு எங்கிருந்து 200லேருந்து 600 வரைக்கும் ஃபங்க்ஷன் என்ன k dx, மற்றபடி 0 ஆயிரும். அப்போ இதனுடைய வேல்யூ என்ன 1. k கான்ஸ்டன்ட். இன்டெக்ரல் x dx equal to என்ன, இன்டெக்ரல் dx equal to என்ன x, லிமிட் 200 to 600, இதனுடைய வேல்யூ 1. இப்போ இதுக்கு வேல்யூ போட்டீங்கன்னா இது என்னாகும் k into 600 minus 200 is equal to 1. அப்போ எவ்வளவு 400k is equal to 1 இந்த கணக்கில். அப்போ இந்த கணக்கில் k-னுடைய வேல்யூ எவ்வளவு 1/400. இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். k-னுடைய வேல்யூ கேட்குறாங்க 1/400. சரி, இப்போ k 1/400 இருந்தால் அந்த ஃபங்க்ஷன் என்னவா மாறி நிற்கும், இப்படி தான் மாறி நிற்கும். எப்போ இங்கே பாருங்கள், இப்படி ஒரு லிமிட்டு இங்கே எங்கேருந்து 200லேருந்து 600 வரைக்கும் ஃபங்க்ஷன் வேல்யூ 1/400. இதுக்கு கீழே 0 ஆகும், இதுக்கு மேலேயும் 0 ஆகும். ஏன்னு சொல்கிறேன். சரி, அவன் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கேட்டுக்கிறாங்க, பரவல் சார்பு. இதை பேஸ் பண்ணி போகிறது ஈஸி. இங்கே கொடுத்துக்கிறது எஃப் ஆஃப் யூன்னு நினச்சிக்கணும். எஃப் ஆஃப் யூஸ் அது நினச்சிக்கோங்க. சரி, அதான் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -∞x எஃப் ஆஃப் யூ டியூ. இது ஜென்ரல் ஃபார்முலா. இப்போ எக்ஸுடைய வேல்யூ 200 குறைவாக இருந்ததுன்னா இந்த ஃபங்க்ஷன் வேல்யூ என்ன ஆயிரும் 0 ஆயிரும். 0 இன்ட்டு எடுத்தீங்க என்னாகும் 0 ஆகும். அதுதான் when x less than 200 எனில் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு -∞x எஃப் ஆஃப் யூ டியூ என்ன ஆயிரும் 0 இன்ட்டு எடுத்தீங்க 0 மாறிடும். எப்பவுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கொடுக்கக்கூடிய லிமிட்டை விட குறைவாக இருந்ததுன்னா கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் 0 ஆகும். சரி, இப்போ 200 தாண்டி 600 வரைக்கும் இங்கே எக்ஸ் இருந்தால் என்ன ஆகும், அதான் when 200 less than x less than 600க்குள்ளே அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்போ கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பாரு -∞லேருந்து 200 வரைக்கும் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் 200லேருந்து எக்ஸ் வரைக்கும் எஃப் ஆஃப் யூ என்ன 1/400 டியூ. இது 0 ஆயிரும். அப்போ இது என்ன ஆயிரும் 1/400 இன்ட்டு இன்டெக்ரல் டியூ இஸ் ஈக்குவல் டு என்ன யூ, எங்கே இது வரைக்கும் 200 to x. நான் /400 அப்படியே வச்சுக்க, இங்கே அப்பர் லிமிட் போட்டேன்னா x - 200. அப்போ அதனுடைய ஃபங்க்ஷன் நீ இப்படியே வச்சுக்கோங்க, x - 200/400. அதான் நமக்கு ஈஸியானது, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரி, அடுத்தது பாருங்கள், எக்ஸுடைய மதிப்பு இதை தாண்டி இங்கே போச்சுன்னு வச்சுக்கோங்க. லிமிட்டை தாண்டி போயாச்சு. லிமிட்டை தாண்டி போயிடுச்சுன்னா கண்டிப்பாக இன்டெக்ரல் வேல்யூ 1. அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதை பார்க்க போகிறோம். இப்போ x greater than or equal to 600 இருந்ததுன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு -∞ +∞ எஃப் ஆஃப் யூ டியூ. எப்படி பிரிக்கிறேன், -∞லேருந்து 0 வரைக்கும் ஃபங்க்ஷன் 0 ப்ளஸ் 200லேருந்து 600 வரைக்கும் ஃபங்க்ஷன் 1/400 டியூ ப்ளஸ் 600 தாண்டிடுச்சுன்னா 0 ஆயிரும். அப்போ இதுவும் 0 ஆயிரும், இதுவும் 0 ஆயிரும். அப்போ என்ன ஆயிரும் 1/400 இன்ட்டு இன்டெக்ரல் டியூ என்ன யூ, லிமிட் எங்கே இது வரைக்கும் 0 to 600. இப்போ 600 200 போயிடுச்சுன்னா 400. அப்போ 1/400 இன்ட்டு 400 இஸ் ஈக்குவல் டு 1. இதை தான் உனக்கு ஷார்ட்கட்டாக நான் சொன்னேன். இத்தனை வேலையை போட தேவையில்லை. லிமிட் தாண்டி போயிடுச்சுன்னா கண்ணை மூடிட்டு கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் 1 போட்டு வந்துருங்க. சரி, அப்போ கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். 200 குறைவாக இருந்துச்சுன்னா 0, 600 விட அதிகமாக போச்சுன்னா 1 ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்டு. அந்த பிட்வீனில் நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கிறோம், x - 200/400. அவ்வளோதான். நீ அப்படியே வச்சுக்கோங்க, x - 200 ஹோல் டிவைடட் பை 400. இதுதான் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். சரி, அவங்க என்ன கேட்குறாங்க அடுத்த கேள்வி, தி ப்ராபபிலிட்டி ஆஃப் தி சேல் பிட்வீன் 300 and 500. தினசரி விற்பனை 300க்கும் 500க்கும் இடைப்பட்டு இருக்க நிகழ்தகவு. இங்கே பாருங்க, ப்ராபபிலிட்டியை ஆஃப் எக்ஸ் லைஸ் பிட்வீன் 300 and 500. பிட்வீனுங்கிறான், லெஸ் தேனுங்கிறான். கண்டினியூஸ் எக்ஸ்பிரஷன் லெஸ் தேனால ஒன்று தான், ஈக்குவல் டுனால ஒன்று தான். அப்போ பி ஆஃப் 300 less than or equal to x less than or equal to 500. கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் இருந்ததுன்னா நீ டைரெக்டாக எழுத முடியும்னு நான் சொன்னேன். ப்ராபபிலிட்டி 300லேருந்து 500 எதுக்கு ஈக்குவல், இதனுடைய எஃப் ஆஃப் வேல்யூ மைனஸ் இதனுடைய எஃப் ஆஃப் வேல்யூ, அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட்.
அப்போது இது டைரெக்டாக கூட போட்டுருக்கலாம். நீங்கள் 300லேருந்து 500 வரைக்கும் f(x)உடைய வேல்யூ என்ன? 1/400 dx வரும். 1/400 இன்ட்டு இன்டெக்ரல் dx என்ன? x ஆயிரும். அப்போ 300 to 500. இங்கே பாருங்கள், 500 300 சப்ட்ராக்ட் பண்ண 200. 200/400 இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? 1/2. இந்த கணக்கு ஈஸியாக இருந்தங்காட்டி நான் என்ன பண்ணிட்டேன்? டைரெக்டாக போட்டுட்டேன். ஃபங்க்ஷன் வேல்யூ தெரியுமில்ல, 300லேருந்து 500 வரைக்கும் நமக்கு தான் ஃபங்க்ஷன் வேல்யூ என்ன தெரியும்? 1/400 தெரியுமில்ல, அதை யூஸ் பண்ணியே போட்டேன். இல்லைங்க சார் நீங்கள் எஃப் யூஸ் பண்ணி போட்டு காமிங்க சார்னா இங்கே பாருங்கள், f(500) மைனஸ் f(300). கேபிட்டல் எஃப்ல 500 போட்டு பாருங்கள். இங்கே போடுங்க. 500ல் 200 போயிடுச்சுன்னா 300. அப்போ 300/400 மைனஸ் இங்கே 300 போடுங்க. 300ல் 200 போயிடுச்சுன்னா 100/400. என்னன்னு பாருங்க, 300ல் 100 போயிடுச்சுன்னா 200/400, தட் இஸ் 1/2. எல்லாம் ஒரே வேல்யூ தான் கிடைக்கும், அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது இன்டெகிரேட் பண்ண ரெடிமேட் வேல்யூ, இது இன்டெகிரேட் பண்ணுற வேல்யூ, அவ்வளோதான், வேறெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகே, மனுங்களே இப்போ எக்ஸசைஸ் 11.3ல் ப்ராப்ளம் நம்பர் 4 பார்க்குறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க? தி ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் இஸ் கிவன் பை ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு k இன்ட்டு e பவர் மைனஸ் x/3 ஃபார் எக்ஸ் கிரேட்டர் தென் 0 ஈக்குவல் டு 0 ஃபார் எக்ஸ் லெஸ் தென் ஈக்குவல் டு 0. ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் கேன்னு கேட்டுக்கிறாங்க. 2 ஃபைண்ட் தி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கேட்டுக்கிறாங்க. 3 ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 3 கேட்டுக்கிறாங்க. 4 ப்ராபபிலிட்டி ஆஃப் 5 லெஸ் தென் ஈக்குவல் டு எக்ஸ் கேட்டிருக்காங்க. 5 ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4 கேட்டிருக்கிறாங்க. நம்ம நேரடியாக கணக்கே போகலாம். அவனே தெளிவாக கொடுத்துட்டான். என்ன கொடுத்துட்டான்? சமவாய்ப்பு மாதிரி எக்ஸினுடைய நிகழ்தகவு அடுத்த சார்பு f(x) ஈக்குவல் டு k இன்ட்டு e பவர் மைனஸ் x/3 எக்ஸ் கிரேட்டர் தென் 0னா ஈக்குவல் டு 0 மற்றபடி எனில் கேயின் மதிப்பு என்ன? பரவல் சார்பு காண்க. p(x) லெஸ் தேன் 3, அப்புறம் p(5) லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ், p(x) லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 4. இதெல்லாம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நம்ம ஒன்றா கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கே தான் கண்டுபிடிக்கணும். f(x)ங்கிறது என்ன? ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன், நிகழ்தகவு அடர்த்தி சார்பு. இது நிகழ்தகவு அடர்த்தி சார்பாக இருந்ததுன்னா ஃபார் ஆல் வேல்யூஸ் f(x) என்னாகும்? கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 ஆகும். அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி f(x) dx வேல்யூ என்னாகும்? 1 ஆகும். சரி, இப்போ என்ன ஆகும்? எக்ஸுடைய வேல்யூ கிரேட்டர் தென் 0ல் 0 டு இன்ஃபினிட்டியில் k இன்ட்டு e பவர் மைனஸ் x/3 dx வேல்யூ 1 இந்த கணக்கில், மற்ற இடத்துல 0. சரி, k வெளியில் போயிடும். e பவர் மைனஸ் x/3 இன்டெகிரேட் பண்ண e பவர் மைனஸ் x/3 டிவைடட் பை மைனஸ் 1/3. லிமிட் எங்கிருந்து? 0 டு இன்ஃபினிட்டி, இதனுடைய வேல்யூ தான் 1. k கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும். இந்த மைனஸ் 1/3 வரும்போது -3 ஆயிரும். அப்போ -3 e பவர் மைனஸ் x/3 லிமிட் 0 டு இன்ஃபினிட்டி 1. இப்போ நீங்கள் அப்பர் லிமிட் பண்ணி வச்சுக்க e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி. e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டியோடைய வேல்யூ எப்போவுமே 0. லோயர் லிமிட் போடுறோம். அப்போ ப்ளஸ் 3 இன்ட்டு e பவர் 0 1, இதனுடைய வேல்யூ தான் 1. அப்போ இந்த கணக்கில் 3k இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வருது. அப்போ k இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? 1/3. k கண்டுபிடிச்சாச்சு. சரி, k 1/3 நினச்சிட்டோம்னா ஃபங்க்ஷன் என்ன மாறிடுன்னு பாருங்கள். k இன்ட்டு 1/3 இன்ட்டு e பவர் மைனஸ் x/3. எப்போ? இது பாரு, எக்ஸினுடைய வேல்யூ 0 விட அதிகமாக இருந்ததுன்னா இங்கே ஃபங்க்ஷனுடைய வேல்யூ 1/3 இன்ட்டு e பவர் மைனஸ் x/3. இதை தான் நான் யூவில் சொல்லும்போது என்ன ஆயிரும்? 1/3 இன்ட்டு மைனஸ் u/3 ஆகும். இது கீழே சொல்லும்போது என்னாகும்? 0. ஏன் நான் யூவில் சொல்லிக்கிறேன்? டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் போடும்போது அது யூஸ் ஆகும், அதுக்காக. சரி, இப்போ நான் பரவல் சார்பு கண்டுபிடிக்கிறேன். டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுடைய ஃபார்முலா என்ன?
capital f of x is equal to integral minus infinity to x f of u du. f of u du. இங்கே பாரு, x உடைய வேல்யூ 0 விட குறைவாக இருந்தால் f of u உடைய வேல்யூ என்னாகும்? 0 ஆயிரும். அதான் x less than 0. அப்போ capital f of x என்ன? minus infinity to x f of u du. இதனுடைய வேல்யூ 0 போட்டீங்கன்னா 0 into anything 0 ஆயிரும். அப்போ less than 0ல capital f உடைய வேல்யூ என்னாகும்? 0. அடுத்தது greater than 0, 0 விட அதிகம். அடுத்தது எல்லை இல்லை, எல்லையெல்லாம் போயிட்டு இருக்கிறதா. அப்போ பாரு, x greater than 0னா capital f of x equal to minus infinity to x f of u du. டெஃபினிஷன் அது எப்படி பிரிக்கலாம்? மைனஸ் இன்ஃபினிட்டிலிருந்து 0 வரைக்கும் f of u 0 du ப்ளஸ் 0லேருந்து x வரைக்கும், அது இன்ஃபினிட்டி வரைக்கும் கூட போகலாம். f of x என்ன? 1/3 e பவர் மைனஸ் u பை 3 du. அவ்வளோதான், இது 0 ஆயிரும். 1/3 அப்படியே இருக்கும். e பவர் மைனஸ் u பை 3 இன்டெகிரேட் பண்ணால் e பவர் மைனஸ் u பை 3 பை மைனஸ் 1/3. லிமிட் எங்கே இது வரைக்கும்? 0 to x. 1/3 கேன்சல் ஆயிரும். மைனஸ் e பவர் மைனஸ் u பை 3 0 to x. இங்கே அப்பர் லிமிட் போட்டீங்கன்னா இது என்ன ஆயிரும்? மைனஸ் e பவர் மைனஸ் எக்ஸ் பை 3. லோயர் லிமிட் போட்டீங்கன்னா ப்ளஸ் e பவர் 0 1. அப்போ அவனுடைய ஃபங்க்ஷன் என்ன ஆயிரும்? 1 மைனஸ் e பவர் மைனஸ் எக்ஸ் பை 3. இதுதான் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். இங்கே பாரு, கேபிட்டல் f of x இஸ் ஈக்குவல் டு 0 விட குறைவாக இருந்தால் 0, 0 விட அதிகமாச்சுன்னா 1 மைனஸ் e பவர் மைனஸ் எக்ஸ் பை 3. இதுதான் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். சரி, அடுத்தது மூணாவது என்ன கொடுத்துருக்காங்க? சப்டிவிஷன். மூணாவது சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் 3 கேட்குறாங்க. ப்ராபபிலிட்டி பொறுத்தளவு கண்டினியூஸ் கேஸில் லெஸ் தேன் 3 நாள் ஒன்று தான், லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3 நாள் ஒன்று தான். நான் ஈக்குவல் டு 3 போட்டேன். ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறது ஈஸி. எப்போ கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருந்தான்னா ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறது டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ண போகுது, இன்டெகிரேட் பண்ண தேவையில்லை. அப்போ இங்கே பாரு, பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஈக்குவல் டு 3 எதுக்கு ஈக்குவல்? எஃப் ஆஃப் 3க்கு ஈக்குவல். ஆனால் எஃப் ஆஃப் எக்ஸ் உனக்கு என்ன தெரியும்? 1 மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் பை 3ன்னு தெரியும். இதில் வந்து எக்ஸுக்கு பதில் 3 போட்டுக்கணும், அவ்வளோதான். அப்போ 1 மைனஸ் இ பவர் மைனஸ் 3 பை 3. அப்போ அதனுடைய ஆன்சர் 1 மைனஸ் இ பவர் எவ்வளவு? மைனஸ் 1. இதுதான் அதனுடைய ஆன்சர். சரி, இதே அடுத்தது என்ன கேட்டுக்கிறாங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் 5 less than or equal to x. ப்ராபபிலிட்டி ஆஃப் 5 less than or equal to x. இது அப்படியே மாற்றி யோசிச்சு என்ன ஆகும்? ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் than or equal to 5. எக்ஸுடைய வேல்யூ 5, 5 விட அதிகமாக நம்மளால் சொல்ல முடியுமா அப்படின்னு பார்க்குறோம். 5, 5 விட சொல்கிறத விட 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் 5 சொல்லலாம். சரி, இப்போ நமக்கு லெஸ் தேன் 5 நாள் ஒன்று தான், லெஸ் தேன் ஈக்குவல் டு 5 நாள் ஒன்று தான். எஃப்னுடைய வேல்யூ ஆல்ரெடி நமக்கு தெரியும், 1 மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் பை 3. இதில் எக்ஸுக்கு வேலை 5 போடணும். அப்போ என்ன ஆயிரும்? 1 மைனஸ் ப்ராக்கெட்டில் 1 மைனஸ் இ பவர் மைனஸ் 5 பை 3. இது வெளியே வந்தால் 1 1 போயிடும். அப்போ 1 மைனஸ் 1 ப்ளஸ் இ பவர் மைனஸ் 5 பை 3. இந்த ரெண்டு கேன்சல் ஆயிரும். அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு இ பவர் எவ்வளவு? மைனஸ் 5 பை 3. அவ்வளோதான். அடுத்தது அவங்க என்ன கேட்டுக்கிறாங்க? ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 4. டைரெக்டாக கேட்டாங்க. இது எதுக்கு ஈக்குவல்? எஃப் ஆஃப் 4க்கு ஈக்குவல். அவ்வளோதான். எஃப்ல ஒன்று வந்து எக்ஸுக்கு வேலை 4 போட்டால் எஃப்ங்கிறது என்ன? 1 மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் பை 3. இங்கே எக்ஸுக்கு வேலை 4 போட்டிங்கன்னா அப்போ அவனுடைய ஆன்சர் 1 மைனஸ் இ பவர் மைனஸ் 4 பை 3. அவ்வளோதான் என்னுடைய ஆன்சர். ஓகே, அப்போ கேபிட்டல் எஃப் இருந்ததுன்னா டைரெக்டாக நம்மளால் என்ன பண்ண முடியும்? ப்ராபபிலிட்டி எழுத முடியும். கேபிட்டல் எஃப் இருந்ததுன்னா டைரெக்டாக எக்ஸுக்கு பதிலாக நீ அந்த நம்பரை போட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராபபிலிட்டி கிடச்சிரும். அதான் என்னுடைய ஆன்சர். ஓகே, மன்னங்களே, இப்போ எக்ஸைஸ் 11.3ல் நம்ம ப்ராப்ளம் நம்பர் 5 பார்க்குறோம். அவங்க என்ன சொல்லிட்டாங்க? இஃப் எக்ஸ் இஸ் ஏ ரேண்டம் வேரியபிள்
with probability density function f of x is given by. அதாவது சமவாய்ப்பு மாறி எக்ஸினுடைய நிகழ்தகவு அடர்த்தி சார்பு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. என்ன கொடுத்துக்கிறாங்க? ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ் ப்ளஸ் ஒன், எந்த லிமிட்டில்? -1 less than or equal to x less than 0. செகண்ட் ஒன்று என்ன? -x ப்ளஸ் 1, எந்த லிமிட்டில்? 0 less than or equal to x less than 1. அப்புறம் என்ன கொடுத்துக்கிறாங்க? 0 அதர்வைஸ், மற்றபடி. எனில் ஃபைண்ட் நிகழ்தகவு பரவல் சார்பை காண். அதாவது ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். ரெண்டாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் -0.5 less than or equal to x less than or equal to 0.5. இதுதான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நம்ம நேரடியாக கணக்கே போகலாம், அவசரம் எல்லாம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அவன் என்ன சொல்லிட்டாங்க? எக்ஸ் ப்ளஸ் 1, எந்த லிமிட்டில்? -1லேருந்து 0க்குள்ள. -x ப்ளஸ் 1 இங்கே 0லிருந்து 1க்குள்ள, ஈக்குவல் டு 0 அதர்வைஸ். நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம ஒரு கோட்டை போட்டுக்கலாம், லிமிட் எழுதி ஃபங்க்ஷன் எழுதி வச்சுக்கலாம், அது நமக்கு யூஸ் ஆகும். இங்கே பாருங்கள், 1 இது -1, இது 0 + 1. 1 விட குறைவாக இருந்தால் ஃபங்க்ஷன் என்ன? 0. 1 விட அதிகமாக இருந்தால் இது யூங்கிற ஃபங்க்ஷன் எழுதிக்கிங்க, u + 1. 1 விட அதிகமாக 0 விட அதிகமாக போயிடுச்சுன்னு சொன்னால் -u + 1. 1 விட அதிகமாக போச்சுன்னா இந்த ஃபங்க்ஷன் என்ன ஆகும்? 0 ஆகும். இதை மட்டும் தெரிஞ்சால் ஈஸி கணக்கு. சரி, டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஃபார்முலா என்ன? பரவல் சார்பு கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் -(x) கேபிட்டல் எஃப் ஆஃப் u du. இந்த ஃபார்முலா இன்டெக்ரல் -(x) f of u du. சரி, இப்போ எக்ஸினுடைய வேல்யூ -1 விட குறைவாக இருந்தால், இங்கே பாரு, -1 விட குறைவாக இருந்தால் ஃபங்க்ஷன் 0 ஆயிரும். அப்போ அதனுடைய வேல்யூ 0 ஆகி போயிடும். அவ்வளோதான், கண்டுபிடிக்க வேண்டாம். அதான் when x less than 1 கண்ணை மூடிட்டு கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்க, தப்பில்லை. எப்போ -1 விட குறைவாக இருந்தால். இப்போ -1 தாண்டி 0 வரைக்கும் போச்சுன்னா, அதான் when -1 less than x less than 0. அப்போ கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன ஆகும்? இன்டெக்ரல் -(x) f of u du பிரிக்கிறது என்ன? -(-1) வரைக்கும் 0 du ப்ளஸ் -1லேருந்து x வரைக்கும் ஃபங்க்ஷன் என்ன? u + 1 du. அவ்வளோதான், இது 0 ஆயிரும். இப்போ u இன்டெகிரேட் பண்ண u²/2, 1 இன்டெகிரேட் பண்ணினா x u. அப்போ u²/2 ப்ளஸ் u, யூக்கு தானே பண்ணுறோம், லிமிட் -1 to x. அப்பர் லிமிட் போடுங்க, இங்கே என்ன வருதுன்னு பாருங்கள், x²/2 ப்ளஸ் x பர் -1² 1/2. அப்போ என்ன ஆயிடுது? -1/2. இங்கே போட்டால் -1, அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 1. 1ல் அரை போச்சுன்னா அரை. அப்போ அந்த ஃபங்க்ஷன் என்ன ஆயிரும்? x²/2 ப்ளஸ் x ப்ளஸ் 1/2. சரி, இதே இது 0 தாண்டி 1 வரைக்கும் போச்சுன்னா, when 0 less than or equal to x less than 1 அப்படின்னு சொன்னால் கேபிட்டல் எஃப் ஆஃப் யூ என்னன்னு பாருங்கள், -(-1) வரைக்கும் 0 du, -1லேருந்து 0 வரைக்கும் u + 1 du, 0லேருந்து 1 வரைக்கும் 0 to xன்னு சொல்கிறோம், அதைத்தான் -u + 1 du. 0 தாண்டிச்சுன்னா ஃபங்க்ஷன் மாறிக்கும். இது 0 ஆயிடுச்சு. இது இன்டெகிரேட் பண்ணால் u²/2 பர் 1 இன்டெகிரேட் பண்ணினா u. லிமிட் எங்கேருந்து இது வரைக்கும்? -1 to 0 ப்ளஸ் இது இன்டெகிரேட் பண்ணால் -u²/2 ப்ளஸ் 1 இன்டெகிரேட் பண்ணால் u, லிமிட் 0 to x. இப்போ இங்கே அப்பர் லிமிட் போட்டால் 0 0 -1² 1/2. அப்போ என்ன? -1/2. இது -1, லோயர் லிமிட் போடும்போது +1. இங்கே அப்பர் லிமிட் போடுங்க, -x²/2 ப்ளஸ் x, லோயர் லிமிட்டில் 0 ஆயிரும். 1ல் அரை போயிடுச்சுன்னா என்ன? அரை. அப்போது -x²/2 ப்ளஸ் x ப்ளஸ் ½. எப்போ? 1க்குள்ளே இருக்கிற வரைக்கும். அடுத்து பாருங்கள்,
எக்ஸினுடைய மதிப்பு 1 தாண்டி போயிடுச்சு. இங்கே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லை தாண்டி போயிடுச்சு. எல்லை தாண்டி போயிடுச்சுன்னா டோட்டல் ப்ராபபிலிட்டி எல்லாம் வந்துடும். நீ கால்குலேஷனே போடாத. when x greater than 0னா கேபிட்டல் எஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 ஆகி போயிடும். சரி, அப்போ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் என்ன பரவல் சார்பு கேபிட்டல் எஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே பாரு -1 விட குறைவாக இருந்தால் 0, -1லேருந்து 0 வரைக்கும் இருந்ததுன்னா x² + x + ½ 0லேருந்து 1க்குள்ளே இருந்ததுன்னா -x²/2 + x + ½ கண்டுபிடிச்சது 1 விட அதிகமாச்சுன்னா டோட்டல் ப்ராபபிலிட்டி என்ன 1. சரி, அடுத்து அவங்க என்ன கேட்டுக்கிறாங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் -0.5 <= x >+0.5 ப்ராபபிலிட்டி கேட்டுக்கிறாங்க. கேபிட்டல் எஃப் இந்த டைரெக்டாக எழுத முடியும்னு சொல்லிக்கிறேன். இந்த ப்ராபபிலிட்டி மைனஸ் இந்த ப்ராபபிலிட்டி. அப்போ எஃப் ஆஃப் 0.5 மைனஸ் எஃப் ஆஃப் -0.5. இந்த 0.5 எங்கே இருக்குது, இந்த லிமிட்டில் இருக்குது. அப்போ இங்கே ஒன்று போடும் 0.5, அதாவது -x²/2 + x + 1/2 இதில் x = 0.5 போடணும். -0.5 இங்கே இருக்குது. அப்போ என்ன x²/2 + x + 1/2 இதில் x = -0.5 போடணும். போட்டு பாருங்கள். இதில் போட்டோம்னா இது ஸ்கொயர் -0.5² -0.25/2 இது 0.5, இது 1/2 -² ப்ளஸ் ஆயிரு 0.5² 25 0.25/2 -0.5 ப்ளஸ் 1/2. இது அப்படியே வைங்க, -0.25/2 0.5னா ½ இது ப்ளஸ் ½ இது வெளியே வந்ததுன்னா -0.25/2 இது வெளியே வந்ததுன்னா ப்ளஸ் ½ இது வெளியே வந்ததுன்னா -½ இந்த ரெண்டு கேன்சல். -0.25/2 -0.25/2 -2 டைம்ஸ் 0.25/2 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொன்னால் 0.25 அரை ப்ளஸ் அரை 1 1ல் 0.25 போயிடுச்சு. 1ல் 0.25 போயிடுச்சுன்னா எவ்வளவு 0.75. இதோட ஆன்சர். ஓகே.